வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனை உரைக்கு முன்பாக இறைவணக்கம், குரு வணக்கம் பாடுபவர் திருமதி துணை பேராசிரியர் அறங்காவலர், டிப்ளமோ இன் யோகா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மாலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் என்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில்தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தாள் நீ சிறியோன், அவனை அறிந்தாள் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன், அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ, அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு, இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லாமை பொருளை காண்பதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை, குரு திருவடி வணங்கி வாழ்த்தி வாழ்வோம், குரு திருவடி வணங்கி வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். இனிமையான குரலில் இறைவணக்கம், குரு வணக்கம் பாடிய திருமதி அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். சாந்தி தவம் நடத்த வரும் அருள்நிதி ஆர் சங்கீத சேகர் அவர்கள் மனவளக்கலை துணை பேராசிரியர், எம்ஏ யோகா, அறங்காவலர். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாடி சுத்தி சாந்தி தவத்தை மிக அமைதியாக நடத்தி கொடுத்த சங்கீதா சேவர் அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். வரவேற்புரை அருள்நிதி வி அபிராணி பேராசிரியர், எம்ஏ யோகா, துணைத் தலைவர், OIHE அவர்களை வரவேற்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையன்று நமது மன்றத்தில் சிந்தனை விருந்து சிறப்பாக நடந்து கொண்டுள்ளது. அதேபோல் இந்த வாரமும் சிந்தனை விருந்து நடைபெற உள்ளது. இந்த சிந்தனை விருந்தை மிக அழகாக
தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அருள்நிதி எம் சுலோச்சனா அவர்கள் மனவளக்கலை துணை பேராசிரியர், டிப்ளமோ பயின்றுள்ளார்கள், அட்வான்ஸ் டிப்ளமோ பயின்றுள்ளார்கள். துணைத் தலைவர் YYE அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். அடுத்து இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய திருமதி அவர்கள் துணை பேராசிரியர், அறங்காவலர், டிப்ளமோ இன் யோகா அவர்களையும் நம் அனைவரின் சார்பாக வருக வருக என வாழ்த்தி வரவேற்கின்றோம். அடுத்து சாந்திதவம் நடத்தி கொடுத்த அருள்நிதி ஆர் சங்கீதா சேகர் அவர்கள் மனவளக்கலை துணை பேராசிரியர், MA யோகா, அறங்காவலர் அவர்களையும் வருக வருக என வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று சிந்தனை உரை ஆற்ற வந்துள்ள அருள்நிதி ஆர் பரிபூர்ணம் அம்மா அவர்கள் மனவளக்கலை பேராசிரியர், MA யோகா பயின்றுள்ளார்கள். தலைப்பு ஆறுவது சினம். அம்மா அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. அம்மா அவர்களை பற்றி சொல்லணுன்னா, அவங்க நம்ம மன்றத்துக்கு ரொம்ப ரொம்ப பழக்கமானவர்கள், பரிச்சயமானவர்கள். நாம் எப்பொழுது அழைத்தாலும் நமது மன்றத்திற்கு எந்த வகுப்பு நம்ம கேட்டாலும் தயங்காது எப்பொழுது வேண்டுமானாலும் நமது மன்றத்திற்கு வரக்கூடியவர்கள். அவர்கள் நமது மன்றத்தில் ஒருவர். அவரை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என இரு கரம் கூப்பி வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அம்மா அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. அம்மா அவர்கள் மனவளக்கலை பேராசிரியர், யோகாவில் BA மற்றும் MA முடித்துள்ளார்கள். மனவளக்கலையில் 30 வருட அனுபவமும் 28 வருடங்களாக தொண்டாற்றியும் வருகிறார்கள். ஜோதிடத்தில் 13 வருட அனுபவம் மிக்கவர். பல பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று அடிப்படை பயிற்சிகளை சிறந்த முறையில் அளிக்க வல்லவர். மேலும் பல மன்றங்கள் மற்றும் தலைமை மையங்களுக்கு சென்று அறிமுக வகுப்பு, அகத்தாய்வு பயிற்சிகளை சிறந்த முறையில் நடத்தி வருகிறார்கள். தனக்கே உரியதான நகைச்சுவையோடு ஆன்மீகம் கருத்துக்களை அன்பர்களின் சிந்தனையை தூண்டும் வகையில் அளிக்க வல்லவர். அம்மா அவர்கள் இன்று நம்மிடையே சிந்திக்க உள்ள தலைப்பு ஆறுவது சினம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படிங்கிறாரு வள்ளுவர். அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சினத்தை நாம் கட்டுப்படுத்தவில்லை என்றால் அந்த சினம் நம்மையே கொன்றுவிடும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அதாவது ஒருவர் நாணம் அடைஞ்சிட்டாரா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் ஒருவருக்கு சினம் வராமல் இருந்தால் அவர் நாணம் பெற்றுள்ளார், அவர்தான் ஞானி. ஆனால் நம்மளாம் அப்படி இருக்கிறோமா? என்ன சினம் தவிர்த்தல் பயிற்சி நம்ம செஞ்சாலும் நமக்கு என்ன வருதுங்க? கோபம் வந்துடுது. ஸோ எந்த சூழ்நிலையிலுமே ஒருவருக்கு சினம் வரவில்லை என்றால் அவர்தான் ஞானி. அடுத்தது வள்ளலார் சொல்கிறாரு, அருளா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும். அணு எவ்வளோ சின்னதுங்க, இந்த அளவு கூட சினம் காமம் அடையாமை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளால் அந்த சினத்தை அடக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சினத்தை நாம் எப்படி அடக்குவது, ஆறுவது சினம், அந்த சினத்தை எப்படி அடக்குவது என்று நமக்கு இன்று சிறப்பாக சிந்தனை விருந்து அளிக்க வந்துள்ள அம்மா அவர்களை சிந்தனை விருந்து அளிக்க வருமாறு நம் அனைவரின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மைகள் மீளிர, எனது உள்ளம் தூய்மை பெறுவேன். குருவே சரணம். இருபால் மெய் அன்பர்களுக்கு மாலை வணக்கமும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். தலைப்பை பார்த்தோன்னே நிறைய பேர் வரல போல இருக்கு. இது எப்போ பார்த்தாலும் இதே தான் அப்படின்ட்டு வந்திருக்க மாட்டாங்க. சரி,
எப்போவுமே பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இங்கெல்லாம் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்கன்னு எங்கள் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்க இடம் தவிர்த்துட்டாங்க. வராதவங்களாம் சினத்தை பாருங்கள், பாயிண்ட் கிடச்சிருச்சு. அப்போ இங்கே வந்திருக்கவங்களாம் சினத்தை தவிர்க்கலன்னு அர்த்தம். வராதவங்களாம் சினத்தை தவிர்த்துட்டாங்க, வந்திருக்கிறவங்க என்ன பண்ணலீங்க, சினத்தை இன்னும் தவிர்க்கலை. ஆமாம், கரெக்டு தானே. சாமி என்ன சொல்கிறாரு, அறிவு திருக்கோயில்னே ஒருத்தன் சொன்னானா, டே அறிவில்லாதவங்களுக்குடா அந்த கோயில் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிடுச்சப்போ அப்படின்னா சினம் அதுக்கு சினம் தவிர்த்தல்னா தான் தலைப்பு கொடுத்தா இது கேட்ட தலைப்பு தானே அப்படின்னு தலைப்பு கொஞ்சம் மாற்றி யோசித்து கொடுக்குறோம்ல. ஆறுவது சினம் அப்படின்னு. சரி பரவாயில்ல, யாருக்கு கேட்க கொடுப்புன்னு இருக்கோ அவங்களுக்கு தான் அது வரும். ஓகேங்களா? சரி, இங்கே உதயகுமாருக்கான இங்கே கிராம சேவை திட்டத்துக்கு போயிட்டாங்களாட்டு இருக்குது. சரி, இப்போ சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற தலைப்பு எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்களாம் கிடையாது. சுவாமிஜி நமக்கு அகத்தாய்வில் அந்த கான்செப்ட் கொடுத்துருக்குறாரு. நோட் எடுத்து வச்சு சினத்தை தவிர்த்துட்டோம் இல்லையா? அப்போ நம்மக்கிட்ட என்ன இல்லை, சினங்கிறது எல்லளவும் கிடையாது. சினம்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம இப்போ இருக்கோம். அப்போ நமக்கு இந்த ஆறுதல் சினம் தேவையா? சினத்தையே தவிர்த்தாச்சு இல்லை, அப்புறம் எதுக்கு ஆறுதல் சினம்? அப்போது ஒரு முறை முதுநிலை பேராசிரியர் சொன்னாங்க, சுவாமிஜியோட கான்செப்டை கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திச்சு பாருங்க அப்படின்னாங்க. அப்போ 2007 8 தெரில, அப்போ எழுதுனது ஒரு காப்பி கொடுத்துட்டு போகிறேன், வேணுங்கிறவங்க ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் தான் இது. அப்போது எல்லாருக்குமே தெரியும் சினம் ஒரு கொடிது அப்படின்னு. அதாவது இங்கே பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியுமே தெரியும், சுவாமிஜியோட பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கோபம்னா கஷ்டம்தான், கோபத்தினால நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடச்சது இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியாமையே இருந்துச்சு. ஆனால் அது எப்படி தவிர்க்கிறதுன்னு தெரியாமல் இருந்தது. அப்போ பயிற்சிக்குள்ளே வந்த பிறகு நமக்கு சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி கொடுத்து நமக்கு அகத்தாய்வில் அழகாக நோட்ஸ் எடுத்து கொடுத்து அதை செய்ய வச்சாங்க. ஆனால் எத்தனை பேர் செய்தோம்? அந்த அகத்தாய் பயிற்சியில் நோட் எடுத்தோம். சினம் ஏற்படும் நபர்கள், எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு, சினத்திற்கான காரணத்தில் எனது பொறுப்பு, முன் அனுபவம், முடிவு எழுதிட்டு நோட்டை மூடி வச்சோம். திரும்ப என்னைக்காவது அந்த நோட்டை எடுத்து வச்சு, போன வாரம் எனக்கு ஒரு சண்டை வந்துருச்சுங்க, கோபம் வந்தது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நெஞ்சார பொய் தண்ணி சொல்ல வேண்டாம் இல்லையா? அப்போ நம்ம ஏன் செய்ய மாட்டேங்கிறோம் சொல்லுங்க? சினம் தவிர்த்தல் பயிற்சியை இப்போ அம்மா என்ன சொன்னாங்க, தவிர்த்தவங்க வரலைன்னாங்க. அது ஒரு சும்மா ஒரு ஜாலிக்காக சொல்லப்பட்ட வார்த்தையை தவிர எல்லாருமே யாரும் இது வரைக்கும் நான் பயிற்சிக்குள்ளே ஒரு நாள்லேயே, இந்த ஒரு வாரத்துலேயே 15 நாள்லேயே நான் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் கேட்டோம்னு சொல்லுங்கள், எங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டே சினம் தவிர்த்தல் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சினத்தை விட்டுட்டேம்பாங்க. ஆனால் தொடர்ந்து அவங்களே மன்றத்துக்கு வரும்போது கேட்டு பாருங்க, தொடர்ந்து சத் சங்கத்தோட தொடர்பு வச்சுட்டே இருக்கிறவங்கள கேட்டால் அதெல்லாம் சொல்கிறது தாங்க. சொல்லுதல் யாருக்கு எளியவா அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படிங்கிற மாதிரி என்னாச்சுங்க, சொல்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை, உதயகுமார் கூப்பிட்டா அப்படி அம்மா வரீங்களா அப்படின்னு, சரிப்பா வருஷத்துக்கு ஒரு தடவை தானே கூப்பிடுவாங்க. அப்போ தலைப்புங்கம்மா நான் ஆறுதல் சின்னம்னு சொன்னேன். சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுனா இல்லையா எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் நான் கோவம் வருது. அப்போ ஏன்டா இந்த தலைப்பு சொன்னோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் உருவாகுது. அப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆறுதல் சினம் அப்படிங்கிற வார்த்தையை நான் எப்போ எடுத்தேன் அப்படின்னா, திருவிளையாடல் படம் பார்க்காதவங்க யாராவது இருப்பாங்களா? குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த படத்தை பார்த்துருப்பாங்க. அதில் நாரதர் சிவபெருமான்கிட்ட ஒரு மாங்கனி கொடுக்குறாங்க, அது நீங்கள் சாப்பிட்ணும் ஞானப்பழம் அப்படிங்கிறாரு. அப்போ அம்மைக்கே கொடுத்துடலாம், அவங்க தானே சக்தின்னு சொல்லி சக்தி கொடுத்தா வருங்காலம் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாங்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு விநாயகர் முருகன் 2 பேரும் ஓடி வராங்க. அப்போ சரி ஆளுக்கு பாதி சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது நாரதர் என்ன சொல்கிறாருங்க, இது ஞானப்பழம், பகிர்ந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னோடனையும் சரி இது என்னடா வம்பா போச்சு, கடவுளுக்கே வந்த ஒரு சோதனை இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க, உலகத்தை யார் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த கனினும்,
விநாயகர் அறிவுடையவர். அப்போ முருகனுக்கு அறிவு இல்லையா? அப்போ உடனே என்ன பண்ணுறாரு? அம்மையப்ப என்றால் உலகம். உலகம்னா அம்மா அப்பான்னு அம்மா அப்பாவை சுற்றி வந்து பழத்தை வாங்கிடுறாரு. முருகனுக்கு என்ன வருதுங்க? அவ்வளோதான், அங்கேயும் வருது. அப்போ முருகன் கோவிச்சுட்டு எங்கே போகிறாருங்க? போகிறாரு, மயில் ஏறிட்டு போகிறாரு. பின்னாடியே ஔவையார் போகிறாரு. போயிட்டு முருகா அப்படின்னு கூப்பிட்றாரு. திரும்பி பார்க்கல. அப்போ பாடுறாங்க இல்லையா? பலம் நீயப்பா ஞான பலம் நீயப்பா தமிழ் ஞான பலம் நீயப்பா அப்படின்னு எவ்வளவோ இனிமையாக பாடுறாரு. அப்போ ஒரு நிமிஷம் நிற்கிறாரு. உடனே ஔவையாருக்கு என்ன இருங்க சந்தோஷம், நம்ம கூப்பிட்டோடனே முருகன் நின்றுட்டாரு. ஆனால் அப்போ அவர் என்ன சொல்கிறாருங்க? யாருக்குமே கட்டுப்படாதனா உனக்கு கட்டுப்பட்டேன்னா உனக்கு கட்டுப்படல, உன்னுடைய தமிழுக்கு நான் கட்டுப்பட்டு நின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாருங்க? போகிறாரு. அப்போ உடனே ஔவையார் மறுபடியும் பாடுறாரு. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு என்னுடைய அறிவுக்கு எடுத்துக்காட்டிய முருகா, நீ வந்து இப்படி தமிழுக்கே நீ தான் முழு முதற் கடவுளாக இருக்கிற, முற்றும் உணர்ந்த நீ, அப்பாவுக்கே ஞானோபதேசம் பண்ண தகப்பன் சாமி ஆன நீ இப்படி கோபம் கொள்ளலாமா அப்படின்னு. உடனே முருகன் சொல்கிறாரு, அம்மா அப்பாட்டிருந்து அந்த ஒரு பழத்தை பெறறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா? எனக்கு அருகதை இல்லையா? எனக்கு கொடுக்கக்கூடாதா? அப்படிங்கிறப்ப இந்த பாட்டை பாடுறாரு. எல்லாமே நீயா இருக்கும்போது அப்படின்னு. 1000 முறை ஆறுதல் கூறினாலும் அவைகளை நான் ஏற்க தயாராக இல்லை. அப்போ எங்கிருந்து சினம் வருதுங்க? என்னப்பன் முருகன்ட்டு சினம் வருது. உடனே போகுமா? இந்த பிறவியில் 45 வயசில் வந்து மனவளக்கலை எடுத்துக்கிட்டு எனக்கு சினம் போயிடுச்சுன்னு சொன்னால் அது உண்மையா பொய்யா? பொய் தானே. அப்போது சினங்கிறது முருகன்ட்டு கூட வரல, சிவபெருமான் சிவன் சக்திகிட்டே வருது. கோவிச்சுட்டு போனாங்கல்ல, வேதையே கணவனின் பேச்சை மீறி பிறந்து வீட்டுக்கு போகிறாய், பின்னாடி நீ வந்து வருத்தப்படுவ அப்படிங்கிறப்ப அப்புறம் ஓடி வந்து பெண் புத்தி பின் புத்தின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேயே என்ன ஆயிடுதுங்க? அப்போ அங்கேயே சுத்தவெளின்னு சொல்கிறாங்க, அங்கிருந்தே வருது நமக்கு. அப்போ இப்படிப்பட்ட சினத்தை நம்ம என்ன பண்ணணும்? அப்போ முருகன் கோவிச்சுட்டு போனதுனால அதுக்கு ஆற்றுப்படைன்னு எழுதுனாங்க. நக்கீரர் எழுதினாரா இல்லைங்களா? ஆற்றுப்படை. அப்போ ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. அப்போ சினம் வரும் பொழுது நம்மளை நாமளே ஆற்றுப்படுத்தவில்லை என்றால் அந்த சினமானது எப்படி இருக்கும் அப்படின்னு 3 பாயிண்ட்டாக கொடுக்குறேன். ஒன்று வந்து சினங்கிறது ஒரு அணுகுண்டு பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி அது எப்போ வெடிக்கும் எப்போ செயலற்று போகும்னே தெரியாது இல்லைங்களா? எல்லா அணுகுண்டும் தயாரிக்கிறாங்கன்னா அத்தனை அணுகுண்டுமே வெடிச்சிருமான சில அணுகுண்டு வெடிக்காமல் கூட போகும். அப்போ அது எப்போ வெடிக்கும் எப்போ செயல் இல்லாமல் போகணும்னு தெரியாது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சினமானது ஒரு சங்கிலின்னு வச்சுக்கோங்க. இந்த சங்கிலி அப்படின்னா அது எப்போ ஒன்று சேரும் எப்போ பிரிஞ்சு போகும்னு தெரியாது. அதே போல் சினம் ஒரு அணு உலைக்களம் இல்லைன்னா நெருப்பு குழம்புன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த அணு உலைக்களத்தில் அந்த இது சுழன்றுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த நெருப்பு கலனானது சுழன்றுக்கிட்டே இருக்கும். அதே போல் நம்மளுடைய மனதிலையும் அந்த சினமானது என்னவாயிட்டே இருக்குதுங்க? உள்ளுக்குள்ளே சுழன்று இயங்கிக்கொண்டே இருக்குது. சந்தர்ப்பம் வரல, அதனால் நாமெல்லாம் என்னவா இருக்குங்க? அமைதியாக இருக்கும். சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா தெரியும். அப்போ சந்தர்ப்பம் வராத வரைக்கும் எல்லாருமே அப்படி தான். சாமி சொல்லுவார் நடிப்பு சினம்னு ஒன்று இல்லைங்களா? அப்போ சாமி என்ன சொன்னாங்க? நமக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட சினத்தை காட்டினா தான் வேலையாகுன்னா, நீங்கள் உங்கள் உதட்டில் தான் சினம் இருக்குன்னு உள்ளத்தில் சினம் இருக்கக்கூடாதுன்னாங்க. ஆனால் இதை கேட்ட நம்மளுடைய மனவளக்கலை அன்பர்கள் என்ன பண்ணுறோம்? அன்றத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் கோவப்படாத மாதிரி நடிக்கிறோம். நல்லா கவனிக்கணும். உள்ளுக்குள்ளே சினம் இருக்குது, ஆனால் உதட்டில் நடிப்பு இருக்குது. வாழ்க வளமுடன். இப்போ இந்த அம்மா இருக்காங்க, சுலோச்சன அம்மா. இந்த அம்மா பரிபூர்ணமாட்ட நான் வாழ்க வளமுடன்னு சொல்கிறேன், கண்டுக்கவே இல்லை. மனசுக்குள்ளே என்ன வருங்க? ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, இது அனுபவம். இப்போ ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம், அவங்க பேசுகிறாங்கன்னு தெரியுது, அப்போ போய் வாழ்க வளமுடன்னு சொல்லுவாங்க. இவங்க திரும்பி அதை பார்த்துருக்க மாட்டாங்க, கவனிச்சிருக்க மாட்டாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க?
இவங்கெல்லாம் பேராசிரியராம்மா, வாழ்க வளமுடன் சொல்கிறேன், கவனிக்கிறதே இல்லை, மரியாதை கொடுக்கறது இல்லை. இவங்கெல்லாம் என்ன பேராசிரியர் வருமா இல்லைங்களா? அப்போ என்னவா இருக்குங்க? வாயில் தான் வாழ்க வளமுடன் சொல்கிற, மனசுக்குள்ளே என்னவா இருக்குங்க? சினம். சரி, இந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சினம் வெளியில் காட்ட முடியல, ஆனால் காட்டக்கூடிய சூழ்நிலை வரப்போ நம்மளை அறியாமே அது என்ன ஆயிருங்க? பெருசாயிரும். அப்புறம் சினத்துலேயே 2 இருக்குது. சிடுமூஞ்சி சினம் இல்லையா? இந்த சிடுமூஞ்சி சினம் கூட எல்லாருக்குமே தெரியும். ஐயோ அது ஒரு சிடுமூஞ்சிப்பா சொல்கிறோமா இல்லைங்களா? அது கூட நீர் பூத்த நெருப்பு போல் மாறிடும். ஆனால் இந்த நெருப்பு குழம்பு சினம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது உள்ளுக்குள்ளே அப்படியே நெருப்பு எப்படி இருக்குங்க, கொழுந்து விட்டு எரியுது. அது அவங்களுக்கே தெரியாது, அந்த சினத்தினுடைய வேகம் மற்றவங்களுக்கு தெரியாது, அதனுடைய அளவு முறை மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த சினப்படுறவங்களுக்கு தெரியுமா இல்லையா? அப்படி அந்த சினமானது என்ன பண்ணுங்க? வச்சு செய்யுமா செய்யாதா? கடவுளே வச்சு தான் செஞ்சிட்ருக்கிறாரு. வச்சா ஏன் ஆப்புங்கிற மாதிரி கடவுள் என்ன பண்ணுறாருங்க? வச்சு வாங்கிட்டுருக்கிறாரு. அப்புறம் வீட்டுக்காரமாவும் கேட்கணுமா? மனுஷன் காலையில் கத்திட்டு போயிருக்கிறாரு, வறுட்டு வச்சு செய்கிறோமா இல்லைங்களா? அப்போ யோசிச்சு பாருங்க. அம்மா சொன்னாங்களே, தன்னைத்தான் காக்கின் காபாக்கால் தண்ணியே கொள்ளும் சினம்னாங்க. அப்போ நம்ம சினப்படுறவங்களுக்கு, அடிக்கடி சினப்படுறவங்களுக்கு என்ன ஆகுங்க? அவங்க சினம் அவங்களையே கொன்னுடும். தெரியாது. இந்த சினமானது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சின்ன விஷயத்துக்கெல்லாம் சினப்பட்டு பழகும் பொழுது நாளடைவில் அதுவே மாறிடுவோம். சுவாமி சொல்லுவாங்க, நான் கோபமாக இருக்கிறேன்னா அப்போ நீ வேற கோபம் வேறையான்னு கேட்பார். 2 ஒன்று தான் அப்படிங்கிறாரு. சரிங்களா? கோபம் ஒன்றையுமே கூட்டி வராதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போது நமக்கு அந்த சினமானது நம்ம எப்படியெல்லாம் எதுனிட்டு இருக்குது. ஒன்று முதல்ல நம்மளுடைய உடல் நலம் கெடுனார், மனவளம் கெடுனார். இந்த 2ம் கெடும்போது அறிவு நல்லா இருக்குமா? இருந்தால் தானே கெடுறதுக்கு இல்லையா? அது டோட்டலாகவே ஸ்பாயில். அப்போ யோசிச்சு பாருங்க, சாமி என்ன சொல்கிறாங்க? அந்த சினத்தை காட்ட முடியாத பொழுது அதுவே என்னவா மாறிடுங்க? கவலையாக மாறுகிறது. சரி, சினத்திற்கு அடிப்படை காரணம் என்ன? சினம் ஏன் வருது? எதனால் வருது? எப்படி வருது தெரியுமா? தெரியாதுங்க. எனக்கு கோபம் வருது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் கேட்டாலே எனக்கு அது ஒரு கோபம் தான் வருது. என்ன பார்த்து நீங்கள் இப்படி கேட்கலாம் இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்கள், தொட்டதுக்கெல்லாம் கோபம் வருது. இந்த இப்போ எங்கள் வீட்டில் டவுன் பஸ் முன்னாடி நின்று கிளம்பிட்டான், டவுன் பஸ்ஸில் எடுத்துனா அது நின்று போவான்னு சர்வீஸ் பஸ் 15 நிமிஷம் கழித்து எடுக்கிறாங்க. அப்படின்னு நத்தையாட்டு ஊந்துட்டு வராங்க. இப்போ லைட்டாக அவர் மேலே கொஞ்சம் சினம் வருது. நான் சொல்கிறேன்ல, டவுன் பஸ்ஸில் ஏறிக்கிறேன், பரவாயில்ல, 6 மணிக்கு போயிடுவான் அப்படின்னு. அப்போ நம்ம பேச்சை கேட்குறது இல்லை. எப்போவுமே அறிவாளி சொல்கிறது முட்டாள்கள் கேட்க மாட்டாங்க. அது நல்லா பார்த்துங்க. இதில் நான் யார் அறிவாளி யார் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லா விஷயங்கள்லையுமே சரி அறிவாளி சொல்கிறது எல்லா இடத்துலையும் செயலுக்கு வருதானே? அங்கேயும் இல்லை. அப்போ அறிவோட இருந்துத்தா என்ன, இல்லைன்னா தான் என்ன? எப்படினாலும் எதுனாலும் நடந்தே தீரணும்னு ஒரு விதி இருக்கிறப்போ இதை நீ எப்படி இருந்தா என்ன சொல்ல, நீ எப்படி போனா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. அப்போது சினம் யார் இடத்துல காட்டணும்? நம்மளை விட வலிமையாக இருக்கவங்ககிட்ட காட்டணும். ஆனால் நம்ம விட எளிமையாக இருக்கவங்ககிட்ட போய் காட்டுனா, செல்லெடுத்து சினங்காப்பான் காக்கின் அல்லெடுத்து காவாக்கல் ஏன் அப்படிங்கிறாங்க. அப்போது யோசிச்சு பாருங்க, இப்போ நம்மளை விட படித்தவங்க, நம்மளை விட கோடீஸ்வரங்க, நம்மளை விட அறிவாளிங்க, அவங்ககிட்ட போய் நம்ம கோபத்தை காட்ட முடியுமா? எல்லாரும் ஒன்று விட்டுருவாங்க, நம்ம பயந்துக்குவோம். இல்லைன்னா திருப்பி எதிர்த்து பேசிடுவாங்க. இல்லை நம்மக்கிட்ட நம்ம எது சொன்னாலும் செல்லுபடி ஆகாதுன்னு ஒருத்தர் இருப்பாங்க பாருங்க, அவங்கக்கிட்ட போய் காட்டுவோம். அதனால் நம்மளுடைய சினத்துக்கு ஏதாவது மதிப்பு இருக்குதா? சினமே வைக்கப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்திருக்குது தெரியுங்களா? எப்போல்லாம் வரும்? இந்த மனவளக்கலை அன்பர்களே விட வெளியாளுங்க பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கெல்லாம் சந்தர்ப்பம் வரல. அதனால் என்ன பண்ணியிருக்கிறோம், தவறான ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு நான் மனவளக்கலை அன்பர், நான் அருள்நிதி, நான் துணை பேராசிரியர், நான் பேராசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோபமே வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனையோட அடுத்து, அதாவது நம்மளை விட பதவியில் உயர்ந்தவங்ககிட்ட போய் நாம் என்ன பண்ணுறோங்க, நமக்கு ஒரு வில் பவர் இருக்கிறதா
காட்டிக்கிறோம். காட்டிட்டு அவங்க முன்னாடி நாம் சினத்தையே விட்ட மாதிரி நடிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அதே நபர் அடுத்தவர்கள்ட்ட காட்டும் பொழுது அந்த சினத்தை எப்படி காட்டுறாங்க? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனமானது நாமளே ஏமாற்றி கொண்டிருக்கிறது. சரி, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், சிரிச்சுட்டு இருக்கணும், எல்லாருக்கும் ஆசை தானே. ஆனால் அப்படி இருக்குமா? அமைதி வேணும், நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும். நான் எந்நேரமும் சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கணும். இருக்குமா? ஏன் பலமாக தலையாட்டுறீங்க? நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிறங்கிறார். அப்போது நம்மளுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் கெடுக்கிறது எதுங்க? சினந்தான். இதில் இன்னும் கொஞ்சம் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அப்படியே சாந்தமாக இருப்பாங்க, சாந்தாமணி மாதிரி. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோபம் வரும்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ஏன்னா பேரே சாந்தாமணி. இந்த கிருஷ்ணவேணியை காணும் இன்னைக்கு என்ன அவங்கள தான் சொல்லணும்னு இருந்தேன். கிருஷ்ணவேணியை பார்த்தீங்கன்னு வைங்க, அவங்க கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இப்போ சாந்தாமணி கோவமே வராதுன்னு நீங்கள் கையெழுத்து போட்டு தர முடியுமா? அவங்க பார்க்குறக்கே எப்படி இருக்கிறாங்க? சாந்தமாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு சினம் வராது. அவங்கள பார்த்தாலே கோவப்படுற மாதிரி தெரியும், ஆனால் அவங்க தான் அமைதியாக இருப்பாங்க. நல்லா நம்ம முகத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுறோங்க? எடை போட்டுடுறோம். இதுக்கு இந்த முகத்துலேயே சில பேருடைய எள்ளும் கொள்ளும் வெடிக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த அம்பிகாபதி படத்தில் இந்த சிந்தனை செய்மானமேனு அந்த அம்பிகாபதி போட்டியில் ஜெயிச்சாதான் நீ 100 பாட்டு பாடுனாதான் அமராவதி உனக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க பாடுறாரு. அவங்க அந்த அமராவதியோட அப்பாவுக்கு அந்த முகத்தை பார்த்திங்கன்னா அந்த ஒரு சீன் மட்டும் பாருங்கள். பார்த்திங்கன்னா அப்படி முகத்தில் அவ்வளோ ஒரு கொடூர சினம் இருக்கும். அவன் எங்கே ஜெயிச்சிருவானோ, நம்ம பிள்ளைய கட்டிக்குவானோ அப்படிங்கிறது. ஜெயிக்கூடாமல் தடுத்துடுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த முகத்திலேயே அவ்வளோ பாவமாக ஒரு நடிப்பு சினத்தை அவ்வளோ கொண்டு வர்றாங்க. அப்போ நிஜமான சினம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போது இந்த சினமானது உள்ளுக்குள்ளேயே என்ன ஆகிட்டு இருக்குங்க? சுழட்டி அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படி சுழட்டி அடிக்கிறக்கூடிய சினத்தை சந்தர்ப்பம் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுவோங்க? டக்குன்னு பயன்படுத்திடுவோம். சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் சாந்தாமணி மாதிரி அமைதியாக இப்படி சாந்த சொரூபியாக எப்படி இருப்போங்க? ஆஹா, இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி இருப்போம். ஆனால் சந்தர்ப்பம் வரட்டும், சாந்தாமணியாவது விமலாமணியாவது யாராக இருந்தாலும் என்ன பண்ண முடியாதுங்க. அதுக்கு யாரும் தடை போடவே முடியாது. ஏன்னா சினம் ஒரு சங்கிலி தொடருன்ட்டாங்க. இப்போ நம்ம எல்லாமே பெண்கள்கிட்ட அந்த குணம் இருக்குது. இப்போ மாமியார் மேலே வர்றது கோபம், வீட்டுக்கார் மேலே வர்றது கோபம், யார்கிட்ட காட்டுவோம்? பூபாலன்கிட்ட காட்டிடலாமா? காட்ட முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணை இருக்குது. தவமாக இருந்து பெற்று வச்சுக்கிறோமே குழந்தைங்க, அதுக்கிட்ட காட்டிடல. ஆனால் இப்போல்லாம் குழந்தைங்க டைரெக்டாக பேசுதுங்க. அம்மா உனக்கு உங்கள் வீட்டுக்கார் மேலே கோவம்னா அவர்கிட்ட காட்டு, என்கிட்ட காட்டாது. முந்தையில் நம்ம அம்மா அப்பா கோவப்பட்டு இது என்னன்னு நமக்கு சொல்ல தெரியாது. அது ஏன்னா நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம குழந்தைங்களாம் விவரமாக இருந்து என்ன பண்ணுதுங்க? உனக்கு யார் மேலே கோவமோ அவங்கக்கிட்ட காட்டு, என்கிட்ட காட்டாது அப்படிங்கிறாங்க. அப்போ அதுங்களுக்கு தெரியுது, ஓ இது நம்மக்கிட்ட தான் காட்டுறதுக்கு லாய்க்கு அப்படின்ட்டு. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த தேவையில்லாத சினத்தை நம்ம ஆறுதல் படுத்தணுமா வேண்டாமா? யார் ஆறுதல் படுத்துறது? ஐயோ என் முன்னாடிக்கு ரொம்ப கோபம் வருங்க, அதனால் நான் தாங்க போய் அவளை ஆறுதல் படுத்தணும். வருவாங்களா யாராவது? இல்லை, எங்கள் வீட்டுக்கார் முணுக்குன்னா கோவப்படுறாரு, நான் போய் இப்போ அவர் ஆறுதல் படுத்த. அவர் அங்கே முணுக்குன்னா எனக்கு அடக்கு நிலை வருது. அப்போ யார் ஆறுதல் படுத்துறது? அப்போ நமக்கு நாமே தான் கலைஞர் சொன்னார், நமக்கு நாமே திட்டம். அது மாதிரி நாமளே என்ன பண்ணிக்கணுங்க? கூல் பண்ணணும். அப்போ முருகன் கோவிச்சிட்டு போகும்போது ஔவையார் என்ன பண்ணுறாருங்க? முருகா, ஆறுவது சினம், மாறுவது மனம், சேருவது இனம். நான் ஒரு வார்த்தை கூட்டுக்கிட்டேன், ஏறுவது குணம். யோசிச்சு பாருங்க. அப்போ ஆறுவது சினம், சினம் மாறுச்சுன்னா மனம் மாறுங்கிறார்.
அப்போ இனம் என்ன ஆயிருங்க? சேர்ந்துடும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏமப்புனைய சுடுனார். அப்போ சினப்பட்டுக்கிட்டே இருக்கவங்க கூட யாராவது போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவாங்களா? ஐயோ அது ஒரு சிடுமூஞ்சிப்பா, அவகிட்டையெல்லாம் போய் யார் ஃப்ரெண்டு வச்சுக்கிறது சொல்கிறோமா இல்லைங்களா? ஆனால் மூதுரை என்ன சொல்லுது? நல்லாரை காண்பதும் நன்று, நல்லார் சொல் கேட்பதும் நன்று, நல்லார் ஊரை உரைப்பதும் நன்று, நல்லோரோடு இணங்கி இருப்பதும் நன்றுனார். அப்போ அந்த நல்லவங்களோடு போய் சேர்ந்து இருக்க இருக்க அவங்களுடைய ஆட்டிடியூடெல்லாம் நமக்கு வருமா வராதா? வரும்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதே மாதிரி தானே யாரெல்லாம் அதிகமாக கோபப்படுறாங்களோ அவங்கள போய் ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன வருங்க? கோவம் தான் வரும். அப்புறம் நான் போய் சினம் தவிர்த்தல் பயிற்சி எடுத்துக்கிட்டேங்க, நல்லா கோவப்படுறதே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சுத்தமாக முடியாது. அப்போது ஒரு சின்ன பையன் அவன் அடிக்கடி கோவப்படுறான், அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, திருத்த முடியல. அதனால் ஒரு துறவிகிட்ட கூட்டிகிட்டு போய் அந்த பையன் வந்து அடிக்கடி கோவப்படுறாங்க, இவனை எப்படியாவது திருத்துங்க அப்படிங்கிறார். அப்போ அந்த துறவி என்ன பண்ணுறாங்க? ஒரு பெரிய பலகையும் கொஞ்சம் ஆணிகளும் எடுத்து கொடுத்து, நீ வீட்டில் போயிட்டு உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் ஒரு ஆணியை அந்த பலகையில் குத்திட்டு வா அப்படிங்கிறார். அப்போ இந்த பையனும் அதை வாங்கிட்டு போயிட்டு கோபம் வரும்போதெல்லாம் ஆணி குத்திகிட்டே வரான். அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அவனுக்கே தெரியுது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருது. அப்புறம் அவன் போய் அவர்கிட்ட காட்டிடுறான், பாருங்க அப்படின்னு. அப்போது பரவாயில்ல கொஞ்சம் மாற்றம் இருக்குதுன்னு இவர் என்னங்கிறாரு, சரி இந்த பலகையை நீ மறுபடியும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ, உனக்கு கோபம் வராதப்போ ஒவ்வொரு ஆணியாக எடுத்துகிட்டு வா. கோபம் வரப்போ ஆணி குத்த சொன்னார், கோபம் வராதப்போ ஆணி எடுத்து சொன்னார். இப்போ அவன் சீக்கிரமாகவே ஆணி எடுத்துடுறான். எந்த அளவுக்கு குத்துனானோ அதை விட வேகமாக என்ன பண்ணிடுறான், அந்த பலகையிலிருந்து ஆணிகளை எடுத்துடுறான். இப்போ கம்ப்ளீட்டாக ஆணி எடுத்தாச்சு. மறுபடியும் கொண்டு போய் அந்த துறவிகிட்ட காட்டுறா. அப்படி அப்போ அந்த துறவி என்ன பண்ணுறாருங்க, அப்போ அந்த பலகையில் அந்த ஆணி குத்தும்போது ஏற்பட்ட குழி இருக்கும் இல்லைங்களா, பள்ளம், அதை பார்த்து பாரு, நீ இந்த ஆணியில் இந்த பலகையில் ஆணி அடித்து குழி விழுந்துருக்குது, அதே போல் நீ யாருக்கிட்டையெல்லாம் கோபத்தை காட்டினியோ அவங்க மனசெல்லாம் இது மாதிரி காயம் ஆயிருக்குமா இருக்காதா அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு தன்னுடைய தவறு புரிஞ்சு உணர்ந்து திருந்தணும். இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணுறோம், அனுபவப்பட்டு தான் திருந்தணும்னு வச்சுருக்கோம். சரி, அனுபவப்பட்டிருப்போம், இது வரைக்கும் படாமல் இருந்திருப்போமா? எத்தனையோ தடவை அனுபவப்பட்டிருக்கோம். அனுபவப்பட்டது இதை நம்ம மறுபடியும் தக்க வச்சுக்கிட்டோமா அப்படின்னா அப்போ தான் கிடையாது. ஏன்னா பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரே இனம் ஆனால் மனித இனம்தான். நமக்கு தெரியுது சினத்தினால எந்த வகையான நன்மையும் கிடைச்சதா சரித்திரம் இல்லை அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோங்க, அதை ஒரு பொருள்னு வச்சுக்கிறோம். ஒரு பொருள் கொடுத்தா பத்திரமா வச்சுக்குவோம் இல்லையா? அதுலேயும் பெண்கள் ரொம்ப பாதுகாப்பு ஆண்களை காட்டிடும். என்ன பண்ணிக்கிறோம், சினத்தை பொருள் ஒன்று கொண்டவன் கேடு நிலத்தறிந்தான் கை பிழையாதட்டுங்கிற மாதிரி அந்த சினத்தை ஒரு பொருளாக வச்சுக்கிட்டு பத்திரமா வச்சுக்கிறோம். அது வேறு ஒன்று சொல்லிக்கிறாங்க, கோபத்தை காட்டலின்னா தலையில் யாருக்காவது தெரியுமா என்ன சொல்லுவாங்க? தெரியல, பரவாயில்ல, நீங்களாம் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க. தலையில் மிளகாய் அரைச்சிடுவாங்கம்மாங்களா, கொஞ்சம் விட்ட தலையில் மிளகாய் அரைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. அப்போது என்ன பண்ணுறோம், நமக்கு சினத்தினால தான் நம்ம எதையும் சாதிக்கிறதாக நினைத்து கொண்டு அந்த சினத்தை பொருளாக வைத்து கொண்டு இருக்கிறோம். சரி, அடுத்து இன்னொரு கேள்வி, எல்லாருக்கும் என்ன ஆசைங்க? ஏன்னா விரும்பினதெல்லாம் கிடைக்கணும், அந்த ஆசை யாரும் இல்லாதவங்க இருக்கவே மாட்டாங்க. சரி, விரும்பினது எப்போ கிடைக்கும்? நம்ம அமைதியாக இருக்கும்போது தானே கிடைக்கும். கோபமாக இருக்கும்போது கிடச்சி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒரு பொருள் விரும்புகிறீங்க, சரி கோபமாக இருக்கீங்க அப்படின்னு கொடுத்துருவாங்களா? அப்பா கோவப்படுறாப்பா கொடுத்துருப்பா. குழந்தைகளுக்கு வேணால் கொடுப்பாங்க. 2 குழந்தைங்க சண்டை பண்ணிவிட்டு அது பெரிய குழந்தை கோவிச்சுக்குதுன்னா சின்ன குழந்தை விட்டு கொடும்பாங்க, சின்ன குழந்தை கோவிச்சுன்னா பெரிய குழந்தை விட்டு கொடும்பாங்க. நமக்கு யார் சொல்லுவா? வள்ளுவர் சொல்கிறாரு, உனக்கு விரும்பினதெல்லாம் நீ அடையணும்னு சொன்னால் உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின்கிறார். அப்போ நீ உனக்கு விரும்பினது வேணும்னா உன்கிட்ட இருக்கக்கூடிய சினத்தை விட்டுருங்கிறார். அப்போ வள்ளுவர் சொல்லி எத்தனை வருஷம்? 2024 சொன்னாரோ? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே
சொல்லிட்டு போயிட்டார். வெகுளாமைங்கிற அதிகாரத்தில் 10 குறளை கொடுத்து இது வாழ்க்கைக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் நாம் என்ன பண்ணணுங்க? தன்னைத்தான் காக்கின் காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். ஏன்னா இந்த ஒரு குறள் தான் நமக்கு தெரியும். ஏன்னா மனப்பாட பகுதியில் வந்துச்சு, அதனால் அதை படித்து வச்சுருக்குறோம். அது ஏன்னா மனப்பாடம் பண்ணி எழுதுனீங்கன்னா 2 மார்க் சொல்லையாக கொடுத்துருவாங்க. அதனால் படித்தோம். ஆனால் அது வாழ்க்கை கேள்வின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? டீச்சருக்கும் தெரியாது. ஏன்னா டீச்சரை என்ன பண்ணிட்டாங்க, வருஷத்துக்கு 10 குறள் மனப்பாட பகுதியில் ஒதுக்கிடுங்கப்பா அப்படின்னு போட்டுட்டு போயிட்டாங்க இல்லைங்களா? அப்போ சினத்தினால நன்மை இல்லைன்னு தெரிஞ்சு சினத்தை திருத்தி கொண்டவர்கள் எத்தனை பேர்? கண்டிப்பாக நான் கிடையாதுங்க. ஏன்னா சொல்கிறதுக்கு நல்லா ஈஸியாக நல்லா இன்னும் 8 மணி வரைக்கும் கூட பேச முடியும். ஆறுவது சினம், மாறுவது மனம், சேருவது இனம், ஏறுவது குணம். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல்னார். அப்போ நமக்கு தெரியும் குணம் எது குற்றம் எதுன்னு. சரி, சினம் ஏன் வருது, எதுக்கு வருது, எப்போ வருது, எப்படி வருது, யாருக்கிட்ட வருது? அடுத்து சினம்னு சொல்லும்போதே நம்ம என்ன தெரியுமா, எல்லாருக்கிட்டையும் இது ஒரு கருத்து, அடுத்தவங்களுடைய கோபத்தை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்கள். சினம் சொன்னால் அடுத்தவர்களுடைய சினத்தை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சினத்தை நம்ம எடுத்துருக்கோமானா கிடையாது. எனக்கு கோபம் வருது, யார் பேரில் வருது, எங்கே வருது, எதுக்கு வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்குமானா கிடையாது. எங்கள் வீட்டுக்கார் கோச்சுக்கிறார், எங்கள் மாமியார் கோச்சுக்கிறாங்க, எங்கள் பிள்ளைங்க கோச்சுக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்து வீட்டுக்காரங்க, பூபாலன் கோச்சுக்கிறார், நேரத்துக்கு வரலைன்னா பூபாலன் கோச்சுக்கிறார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு சொல்லுவோம். அப்போ யோசிச்சு பாருங்கள். ஆனால் என்னைக்காவது எனக்கு சினம் வருகிறது, அந்த சினம் எதனால் வருகிறது, ஏன் வருகிறது? எத்தனை காரணங்கள் சொல்லலாம். வெறுப்பு, எரிச்சல், கடுகடுப்பு, சிடுசிடுப்பு இல்லையா? இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அத்தனைக்கு காரணம் சாமி என்ன சொல்கிறாருங்க, ஆசை தடைப்படும் பொழுது எழும் உணர்வே சினம். அப்போ அடிப்படை காரணம் என்னங்க, ஆசை. அப்போ எத்தனை ஆசை வச்சுருக்குறோம்? ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு ஆசை தாங்க வருதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? காலையில் எழுந்திரிச்சோடனே வீட்டுக்கார் வந்து காய்கறிகளை நல்லா வாங்கிட்டு வரலைன்னா வாழ்க வளமுடன், இன்னைக்கு காய் நல்லா இருக்குது, சந்தோஷம் சொல்லுவோம்மா? வராது. இதை பாருங்களேன். இதுவே பார்த்திங்கன்னா நேற்றுக்கு போன வாரம் கருங்கல்பாளையத்தில் ஸ்பீச் கொடுத்தேன். அப்போ நல்லா ஜெராக்ஸ் எடுத்துனேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே உழுகலை. அவங்க எடுத்தவங்க நல்லா எடுக்கலை. ஆனால் யார் பேரில் சினம் வரும் எனக்கு? யார் எனக்காக போய் மெனக்கிட்டு இதை எடுத்துகிட்டு வந்தாங்களோ அவங்க பேரில் வரும். அதையும் நான் வந்து என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து ஒரு பொண்ணு என்ன பண்ணாங்க, நான் என் மனசில் தோணுது அப்படியே எழுதிட்டு வந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, இப்படி போட்டு மார்ஜின் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, அலைன்மெண்ட் மாதிரி நீட்டாக எடுத்து எழுதி வச்சு, அப்புறம் அதை நான் இப்போ ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் போன வாரம் எடுத்தது வேறு இடத்துல எடுத்துக்குது, இன்றைக்கி வேறு இடத்துல எடுத்துருக்காங்க. அப்போ எடுத்தோடனே கீழெல்லாம் நல்லா விழுந்திருக்கு, மேலே 4 லைன் சரியாக உழுகலை. அப்போ இது ஜெராக்ஸ் எடுத்தவங்க மேலே மிஸ்டேக்கு, எடுத்து கொண்டு வந்து கொடுத்தவர் மேலே இல்லை. ஆனால் நமக்கு எடுத்தவங்க மேலே வருமா? நம் நலனுக்காகவே பாடுபட்டவங்க மேலே தான் நமக்கு என்ன வருங்க, சினம் இல்லைங்களா? அப்போ சுவாமி அதுதான் சொல்வார், யார் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நன்மைக்காகவே யார் பாடுபடுகிறார்களோ அவர்கள் மேல் தான் நமக்கு சினம் வருகிறது. அப்போ சினத்திற்கு அடிப்படை காரணம் என்னங்க? ஆசை. ஆசை நிறைவேறாத பொழுது சினம் வருது. அப்போ ஆசை மட்டும்தான் காரணமானா அதுக்கு அடிப்படை என்னென்னா, நமக்குள்ளேயே நமக்கே தெரியாமல் யார் பேரில் வெறுப்பு இருக்கோ அவங்க பேரில் எல்லாம் சினம் வரும். அப்போ சாமி என்ன சொல்கிறாங்க, விருப்பத்தை ஒழித்து விட முயல வேண்டாம், வெறுப்பை விட்டாலே போதுங்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நமக்காக யார் நம்ம கூட வாழ்நாள் பூரா கஷ்டப்பட போகிறாங்க, நம்மளுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் யார் கூட சேர்ந்து ஒத்தும் உதவியுமா இருக்க போகிறாங்க. அவ்வளோதான். சாமி லைசன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு நல்லா கோவப்படுங்க இல்லை, அப்படியே சொன்னாங்க? சொல்லலை. ஆனால் நமக்கு அதுதான் வரும். ஏன்னா பழக்கம்.
என்னை எங்கள் அம்மா சொன்ன பேச்சு கேட்காம எனக்கு பிடிக்காம உங்கள்கிட்ட தள்ளி விட்டுட்டாங்க. என்னமோ பிடிச்சி தள்ளுன மாதிரி தள்ளி விட்டுட்டாங்க இல்லையா? நாங்காட்டிலும் இத்தனை காலம் அனுசரித்து போகிறேன். இன்னொருத்தியாக இருந்தால் இன்னும் அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னொருத்தியாக இருந்தால் இன்னும் நான் நல்லா இருந்திருப்பேன். இதை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க, நாம் சொல்கிறோம் நாங்காட்டிலும் இத்தனை காலம் உங்கள் கூட குப்பை கொட்டைன்னு வேறு சொல்லுவோம். குப்பையாக கொட்டணும், அந்த வார்த்தையை சொல்கிறோம், குப்பை கொட்டணும் அப்படின்னு. அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கும் அவங்கக்கிட்ட போய் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்காட்டிலும் அனுசரித்து போகிற அவகிட்ட. இப்போ பாரதி பாஸ்கர்கிட்ட ஒருத்தர் பேட்டி கேட்டாங்க. அது போய் பாஸ்கர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறாங்க, எப்படிங்க இவங்களை சமாளிக்கிறீங்கன்னு. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, வீட்டில் நான் பேச்சாளர் கிடையாது, மேடையில் மட்டும்தான் பேச்சாளர். வீட்டில் எனக்கு இன்னசென்ஸாக இருந்தால் போதும், எனக்கு அங்கே அறிவு தேவையில்லை. சமைக்கிறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கும் வீடு கூட்டுறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் எனக்கு அறிவு தேவையா? மேடையில் ஒரு தலைப்பு கொடுத்தா அதை பற்றின நாலேஜ் எனக்கு வேணும். அவர் பாஸ்கர் ஒன்றுமே சொல்ல. நான் சொன்னேன், அதுலேயும் அந்த அம்மா முந்திட்டு பதில் சொல்லியிருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டெல்லாம் பேசியிருக்கணும். அவர் சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க உடனே, அப்போது அதாவது சொல்லுவாங்கள்ல, ஆடின காலும் பாடின வாயும் நிற்காதுன்னு, பேசின வாயும் நிற்காது. அதனால தான் பயந்துக்கிறாங்க. ஐயோ மனவளக்கலையா அன்பரா ஓடி அந்த செய்யணுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போது நமக்கிட்ட என்னெல்லாம் வேண்டாத குணங்கள் இருக்குதோ அத்தனையும் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிறோம், ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்ட், அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் தவறு. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு நமக்கு அமைதியாக இருந்துக்குதுங்களா மனசு? சாதாரணமாக சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதனால் அதையே நம்மளால் ஏற்றுக்க முடியல. அப்போ ஏற்புத்திறன் வேணுங்கிறாரு. அந்த ஏற்புத்திறன் இல்லாத வரைக்கும் மனசு என்ன ஆகிட்டு இருக்குங்க, கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும். சுவாமி இந்த மாதம் அன்புலியில் எழுதியிருக்காங்க, மனம் காயப்பட்ட நிலையில் சந்திக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே துன்பத்தை தரும்னு இருக்கிறார். மனம் பக்குவப்பட்ட நிலையில் சந்திக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் எப்படி இருக்குங்க, துன்பமாகவே இருக்காது. இப்போ சொல்லுங்கள், மனம் காயப்பட்ட நிலையா பக்குவப்பட்ட நிலையா? அப்போ காயப்பட்ட நிலையில் 60 சினம் வருமா? பொங்கி வருது பிரவாகம் போல். இந்த நெருப்பு குழம்பு சினம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது அப்படி பொங்கி பொங்கி வருது, சுழண்டு சுழண்டு உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டே இருக்குது. சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வரும். அப்போ சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் அதுவே பழகி நாளடைவில் என்ன ஆயிருங்க, அப்படியே எல்லாத்துலேயும் பெரிய விஷயத்துக்கும் அப்படி தானே வரும். சின்ன விஷயத்துக்கே நம்மளால் அனுசரித்து போக முடியலன்னா பெரிய விஷயத்துக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணி போகிறது? அப்போ நமக்கு வரக்கூடிய சினமானது நம்மையும் நல்லா வச்சுக்கலை, மற்றவர்களையும் நல்லா வைக்காது. தெரிஞ்சு என்ன பண்ணுவோங்க, திரும்பவும் புலிவாலை பிடிச்ச கதை தான். பிடிச்சிட்டா விட முடியாதுன்னு ஒரு பழமொழி சொல்லிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் இதை வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்குறோம். அப்போது பொறுத்து போகணும்னு சொல்கிறாங்களா இல்லைங்களா? சினத்துக்கு மாற்று குணம் என்ன சொல்கிறாங்க, பொறுமை. அது பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையின் சீக்கிரம்னு சொன்னாங்க. இந்த சைடு கேட்டால் அவங்கள பொங்கிட்டு வந்துடுவாங்க, யாரோ தப்பு கருத்து சொல்லிட்டாங்கய்யா அப்படின்னு, நாங்கள் பரவாயில்லைங்க அப்படிம்பாங்க. அப்போ அந்த பொறுத்து போகணும் பொறுமைங்கிறாங்க. எந்த இடத்துலலாம் பொறுமையை கடைப்பிடிச்சிருக்கிறோம் யோசிச்சு பார்த்துருக்குமா? எந்த இடத்துலலாம் பொறுமையை கடைப்பிடிக்கணுமோ அங்கெல்லாம் பொறுமையை கடைப்பிடிக்கலை. இப்போ சின்ன வெங்காயம் சின்னதாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் குண்டு குண்டாக இல்லாமல் சின்னதாக இருந்துச்சு, பொடி பொடியாக இருக்குது, உட்காந்து பொறுமையாக உரிக்கிறோம்ல. ஏன்னா விலை அதிகமாக போயிடுச்சு, அதுதான் கிடைக்குது, வேறு சீசன் இல்லை, எங்கேயும் கிடச்சிருச்சு. என்ன பண்ணுவோம், பொறுமையாக உரிக்கிறோம்ல. அதுக்கு யாராவது ஆளை வச்சுக்க முடியுமா? யோ வெங்காயம் பொடியாக இருக்குது, என்னால் உரிக்க முடியாது, ஒரு ஆளை போட்டு உரிச்சு கொடுக்கலான்னு வெங்காயம் விலையை விட அவன் அதிகமாக கூலிவாங்க. அப்போ அது எவ்வளோ பொறுமையாக செய்கிறோம், ஏன்னா நமக்கு தேவை. அப்போ தேவைன்னு வரும்பொழுது பொறுமையை கடைப்பிடிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் அந்த பொறுமையை கடைப்பிடிச்சா கிரேட் ஏறிடும் இல்லையா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலைன்னு எல்லாருக்கும் தெரியும்.
ஆனால் அந்த நேரத்துக்கு அந்த குரல் வரணுமே, வருமா? டைரக்டர் விஷு ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஏதோ ஒரு படத்தில் சொல்கிறாரு, கோவம் இருந்துச்சுன்னா ஓடி போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வாயில் வச்சுக்கோங்கிறாரு. நீ சண்டை போட்டுருக்கீல, நீ தண்ணி போய் எடுத்து குடிக்கிறியா? நீ மனுஷனை மதிக்கலை, உனக்கு என்ன இப்போ தண்ணி கேட்குதுன்னு சண்டை துரத்திட்டு வந்து சண்டை போடுறவங்களும் இருப்பாங்க. இல்லை அந்த நேரத்துக்கு முதல்ல தண்ணி எடுத்து வாயில் ஊற்றணும்னு ஞாபகம் வருமா? சரி, இன்னொருத்தர் சொல்கிறாங்க, சண்டை வர இடத்துல அந்த இடத்துல நிற்காதீங்க, வேறு இடத்துக்கு போயிருங்கிறாங்க. நம்ம வேறு இடத்துக்கு போகலான்னு போனால் அப்படி போயிட முடியுமா? துரத்திட்டு வந்து சண்டை போடுறாங்களே. சரி, ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டா தட்டுன்னு தட்டி அசிங்கப்படுத்துகிறாங்க, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேட்குது, என்ன பண்ணுவீங்க? துரத்தி சண்டை போடுறவங்கள என்ன பண்ண முடியும்? இன்னும் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. சினம் வரும்போது அடுத்தவங்களோட சினத்துக்கு எதிராளி என்ன பண்ணணுங்க? பொறுமையாக இருக்கணும். 2 பேருமே சேர்ந்து இப்படி சங்கிலியாட்டு சண்டை பண்ணுனா யார் விடுறது? இது மனைவின்னு வச்சுக்கோங்க, இல்லை இடது பக்கம் தானே மனைவி, இடது மனைவி, இது கணவன் வச்சுக்கோங்க. 2 பேருக்கு பயங்கர சினம், சண்டை போட்டுட்ருக்குறாங்க, யார் விடுறது? பெண்கள் தானே விட்டு கொடுக்கணும், ஏன்னா அவங்க தானே பொறுமைசாலி. ஆண்களுக்கு பொறுமை கிடையாது, அதனால் அவங்க விடக்கூடாது. யாருக்கு பொறுமை வரும்? அதான் யார் விட்டு கொடுக்குறாங்க? யாருக்கு இருக்கிறது யார் நிர்ணயம் பண்ணுறது? யாருக்கு அறிவு இருக்குதோ அவங்க விட்டு கொடுக்கணும்னு சாமி சொல்கிறாரு. ஆனால் இங்கே யாருக்கு அறிவு இருக்குது சொல்லுங்கள்? இது யார் ஏற்றுக்கிறாங்க? சரி, நான் சொல்கிறேன், மனைவிக்கு அறிவு இருக்குது, கணவன் அதை ஏற்றுக்குவாரா? எந்த கணவனாவது என்னுடைய மனைவி அறிவாளி, அவளுடைய அறிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் எல்லா மனைவிகளும் என் வீட்டுக்கார் ரொம்ப அறிவாளிங்க, அவரோட அறிவை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருக்காங்களா? அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. அப்போ இது 2 எப்படி இருக்கும்? முட்டி மோதிட்டு தான் இருக்கும். இதே கணவன் தன்னுடைய மகள் குழந்தைகளுடைய அறிவை ஏற்றுக்குவாங்க, ஆனால் மனைவியோடைய அறிவை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்போ இப்படியே இந்த உலகம் போயிட்டே இருந்தால் நீங்கள் எங்கே போயிட்டு 60 சினம் 60 மனம்ன்ட்டு போவீங்க சொல்லுங்கள்? அப்போ யாரோ ஒருத்தர் என்ன பண்ணணும்? நீங்கள் சொல்லிட்டீங்க, யாருக்கு அறிவு இருக்குதோ அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. நான் என் நிலையை விட்டு மாற மாட்டேன், மரத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தால் அதனான் வருங்கிறார். சரிங்களா? அப்போ நமக்கு தேவை அமைதி. அப்போ அமைதி தேவைன்னா நான் என்ன பண்ணணும்? கோவப்படாது இருக்கணும். சரி, ஒரு சீன அரசர் இருக்கிறார். அவருடைய தளபதி எதிரி நாட்டுக்கு போய் படையெடுத்து ஜெயிச்சுட்டு வர்ற வழியில் தன்னுடைய பரிவாரங்களோட காட்டு வழியாக வந்துட்டுருக்கிறார். அப்போ அவங்க ஒரு துறவி உட்காந்துருக்கிறாரு தியானம் பண்ணிட்டு. அப்போ அவரை பார்த்தவொடனே இந்த தளபதிக்கு ஒரு கேள்வி கேட்கணுன்னு ஆசை வருது. அதனால் போய் அவருக்கு முன்னாடி நின்றுட்டு, துறவியே, நரகத்துக்கு போகக்கூடிய வழி எது, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழி எதுன்னு கேட்குறாரு. அவர் பதில் சொல்லலை, ஏன்னா அவர் தியானத்தில் உட்காந்துருக்கிறார். 2வது தடவை கேட்குறாரு. 2வது தடவை கேட்டும் பதில் சொல்லலை. 3வது தடவை இவருக்கு கோபம் வருது. கோபம் என்ன பண்ணுறாருங்க, அந்த காடே அதிரக்கூடிய அளவுக்கு கத்தி கேட்குறாரு. அப்போ உடனே அந்த துறவி கண்ணை முழிச்சு, என்னுடைய அமைதியும் தியானத்தையும் ஏன் கலைத்தாய் முட்டாள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே அவர் பேர் சாமுராயின்ட்டு அவர் என்ன பண்ணுறாருங்க, முட்டாள்னு சொன்னோடனே அவருக்கு உடனே பயங்கர கோபம் வருது. கோபம் வந்தோடனே அந்த இடையில் இருக்கக்கூடிய வாள் எடுத்து அவரை வெட்ட அப்படின்னு கை ஓங்குறாரு. அப்போது அந்த நிமிஷம் அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாருங்க, இதுதான் நரகத்துக்கு போகும் வழி அப்படிங்கிறார். இங்கே தான் என்ன சொல்கிறாருங்க, கொஞ்சம் அவர் சிந்திக்கிறாரு. ஓ, இவர் நம்மளை கோபப்படுத்துறதுக்காக முட்டாள்னு சொல்லலை, நம்ம கேட்ட கேள்வியை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு பதில் கொடுத்துருக்கிறாருன்னு சிந்தனை வருது. அப்போ சிந்தனை வந்தவுடனே அந்த வாளை மறுபடியும் என்ன பண்ணுறாருங்க, உள்ளே வைக்கிறார். அப்போ துறவி என்ன சொல்கிறாரு, இது சொர்க்கத்துக்கு போகும் வழின்னு. அப்போ சிந்திக்கணுங்கிறாரு. கோபம் வரும் பொழுது என்ன பண்ணணுங்க, சிந்திக்கணும்.
சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. தினமும் சிந்தனை செய் மனமே. அப்போ சிந்திக்கணும். அதனால தான் சுவாமிஜி சிந்தனையாளர்களேன்னு சொல்கிறாங்க. அப்போ சினம் வரும்போது கொஞ்சம் சிந்திச்சிட்டோன்னு வைங்களேன், அந்த அந்த சினமானது அப்படியே கொஞ்சம் குறையும், மன அலைச்சல் குறைஞ்சி அப்படியே கொஞ்சம் அமைதியாகும். இந்த நிலையை நம்ம உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த சினப்படும் பொழுது அப்படியே அடுத்தடுத்து நம்ம வந்து என்ன சுவாமி என்ன சொல்கிறாருங்க, உங்களுக்கு அடிக்கடி சினப்பட்டு பழக்கமாயிருக்கும். அப்போ அந்த சினத்துக்கு மேல் பதிவாக இனிமேல் நான் இவர்கிட்ட நான் எந்த காரணத்து கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் சினப்பட மாட்டேன்னு சொல்லி மேல் பதிவு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பதிவான அந்த சினமும் வரும். ஆனால் மேல் பதிவு போட்டிங்களா அதுவும் வரும்னு சொல்கிறார். அப்படி இது நம்ம எத்தனை முறை ஆராய்ச்சி பண்ணியிருப்போம்? சினம் தவிர்த்தல் பயிற்சி கேட்டுக்கிட்டோம். அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோமா, ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கோமா, அப்ளை பண்ணி பார்த்துருக்கோமா? பண்ணணும் இல்லைங்களா? அப்போது நமக்கு வந்து மனதுக்குள்ளே என்ன இல்லைங்க, பக்குவப்பட்ட நிலை இல்லை. அப்போ காயப்பட்ட நிலையிலேயே மனசை மறுபடியும் பழக்கப்படுத்தி வச்சுக்கிட்டு நம்ம மனசை பக்குவப்படுத்தி பார்த்து அதில் மன அலைச்சூழல் குறையுதா இல்லையா நம்ம பண்ணணும். அப்போ அந்த அனுபவம் இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த தடவை நான் கோவப்படல, என்னுடைய மனதினுடைய அலைச்சூழல் குறைஞ்சி மனம் அமைதி நிலையில் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நான் கோவப்படுறேன், என்னுடைய மன அலைச்சூழல் எகிரி என்னுடைய உள்ளுக்குள்ளே அப்படியே பிளட் சர்க்குலேஷன் எப்படி மாறுது, மன அலைச்சூழல் எப்படி மாறுது. ஏன்னா மனதினுடைய அலைச்சூழலை 1லேருந்து 40 வரைக்கும் எடுத்திருக்காங்க. அப்போ 40 வரைக்கும் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கோவப்படும் போதெல்லாம் 25க்கு மேலே தான் போகும். 14 to 40 வரைக்கும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையினார். அப்போ நான் 14 கூட கொஞ்சம் மன அமைதியான நிலைன்னு தான் சொல்லுவேன். 25 பார்த்திங்கன்னா எகிர்ன நிலை. 25லேருந்து 35 வரைக்கும் நமக்கு கோபம் வருது. ஏன் நான் 35ஓட நிறுத்திட்டேன், 40ன்னு தானே சொன்னார், 5 ஏன் விட்டு வச்சேன். அப்போ அதீத உணர்ச்சி வயப்பட்ட நிலை 35 to 40. அப்போ இந்த 14லேருந்தே பார்த்திங்கன்னா என்ன ஆயிருன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இந்த பிரெயினுக்கு வந்து பிளட்டும் ஏரும் போயிட்டே இருக்கணும். அது கோவப்படும் பொழுது அது தடைப்படும். கோவப்படும் போதெல்லாம் அது தடைப்பட்டு அது அந்த சர்க்குலேஷனை நிறுத்திடும். இப்போ ரொம்ப அதீதமாக கோவப்பட்டுட்டோன்னு வைங்களேன், இது மூளை அப்படியே செயல்படுறதை நிறுத்திடும். அப்போ நம்ம என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோன்னு நமக்கு தெரியாது. இதுதான் அந்த 35 to 40. இந்த கொலையெல்லாம் நடக்குது பார்த்திங்களா, பஞ்சமா பாதங்கள், இதெல்லாம் அந்த நிலையில் தான் 35 to 40க்குள்ளே அதெல்லாம் நடக்குது. அப்புறம் கொஞ்சம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சவுடனே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மன அலைச்சூழல் குறையும் பொழுது அப்புறம் அவன் மனசு தெளிஞ்சு வரும்போது ஐயோ நானாக செஞ்சேன் வருதா இல்லையா? இப்போ நம்மளே பாருங்கள், கோவத்தில் பேசியிருப்போம், அப்புறமா கொஞ்சம் ஆனோடனே ஐயோ பேசியிருக்கக்கூடாதோ, நானாக பேசினேன், இல்லை என்னை பேச வச்சிருச்சு. யார் பேச வச்சா? சூழ்நிலை. அப்போ மரபு காரணியும் சூழ்நிலை காரணிகளையும் களை தெரிந்து இன்றைய சூழ்நிலைக்கு நம்மளுடைய தேவை பழக்கம் சூழ்நிலையை மனதில் கொண்டு நமக்கு எது தேவையோ அந்த தேவையை நிலைநாட்டுறதுக்கு என்ன பயிற்சினா சினம் தவிர்த்தல் பயிற்சி. அப்போ யோசிச்சு பாருங்க, நமக்கு தெரியும் பொறுமை தான் ரொம்ப முக்கியம். சாமியே சொல்லிட்டார், சினத்துக்கு பொறுமை தானே. சாமி சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாதா? வீட்டில் அப்பா அம்மா சொன்னதே இல்லையா? யாருக்கு தெரியாமல் இருந்துச்சு? கோவப்படாத, அதிகமாக பொம்பளைகளுக்கு அதிகமாக கோபம். இப்போ கோபம்னா ஆம்பளைக்கு படலாமா? அப்போ சொல்லியிருக்காங்கல்ல பொம்பளைக்கு இவ்வளோ கோபம் ஆகாதுன்னு. அப்போ ஆம்பளைங்கன்னா எவ்வளோ வேணாலும் கோவிச்சுக்கலாமா? கோபம் ஆம்பளைக்கு என்ன பொம்பளைக்கு என்ன எல்லாம் ஒன்று தானே, மனதினுடைய தாக்கம் தானே அது. அது ஆண் பெண் பார்த்தா வருது இல்லை. ஆனால் அது சொன்னது யாருன்னா ஒரு பொம்பளையாக தான் இருக்கும். பொம்பளைக்கு இவ்வளோ கோபம் கூடாது. அப்போ அம்பையினுடைய கோபம் மாதிரி தான் வரும்னு சொல்கிறாங்க. அம்பையினுடைய கோபம்னா என்னன்னு தெரியுங்களா? மகாபாரதத்தில் அம்பைன்னு ஒருத்தி இருந்தான். அவளோட கோபம் வந்து அடுத்த பிறவியில் போய் சிகண்டியாக பிறந்து பீஷ்மரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வருதான், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மகாபாரதமே கோபத்தில் உருவானது தானே, ராமாயணமும் கோபம்தான் இல்லையா? அப்போ நமக்கு எதெல்லாம் இன்றைக்கி அதனால் என்னென்ன அழிவுகள் ஏற்பட்டது இது வேண்டான்னு சொல்கிறதுக்கு தான் இதிகாசங்கள். ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோங்க, இப்போ அதெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறாங்க பட்டிமன்றத்தில்.
யோசிச்சு பாருங்க. அப்போ நமக்கு எல்லா கருத்தும் தெரியும், தெரியாத கருத்து ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ பொறுமை தான் மிகப்பெரியது, கடலினும் பெரிதுனாரு. ஆனால் சுவாமிஜி என்ன சொல்கிறாங்க, பொறுமையை இறைநிலைக்கு ஒப்பிடுறாரு. ஏன்னா இறைநிலைக்கு எந்த ஓமையும் வைக்க முடியாதுங்கிறாரு. அப்போது இறைநிலைக்கு ஊமை வைக்க முடியாதுன்னா பொறுமைக்கும் ஊமை கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்போ பொறுமை ஈக்குவல் டு இறைநிலைங்கிறாரு. அப்போ இறைநிலை அளவுக்கு நம்ம பொறுத்து போகணும் அப்படிங்கிறாங்க. அது இறைநிலையோட இதே என்னங்க, அன்பும் கருணையும் தானே. அப்போ சினம் இல்லாத இடத்துல அன்பும் கருணையும் இயல்பாக வரும். அன்பும் கருணை இருந்துச்சுன்னா சினம் எட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அன்பு எவ்வளோ முக்கியமானது, அதீதமானது, அது அல்ல திகட்டாதது, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் நான்கும் இணைந்த பெருவெளியே தெய்வம்னு தெரியும். ஆனால் அந்த அன்பு இருக்கிற இடத்துல கோபம் வருமா? அப்போ என்னடா இல்லை இல்லைன்னு தலையாட்டினி இல்லை. அப்போ என்ன இல்லை, அன்பு இல்லை. அம்மாவுக்கு என் பேரில் அன்பே கிடையாது, அப்பாவுக்கு என் பேரில் அன்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறோமா இல்லைங்களா? அப்போ அன்பு இருக்கிற இடத்துல சினம் வருமா? வராது, வராது. அப்போ சினப்படும் போதெல்லாம் எதை இழக்கிறோம்? அன்பை இழக்கிறோம், கருணையை இழக்கிறோம், பொறுமையை இழக்கிறோம். அப்போ பொறுமையை யோசிச்சு பாருங்க. வள்ளுவர் இந்த குறள் படிச்சுட்டு எனக்கு அப்படியே அதிர்ந்து போயிட்டேன். இன்னரெறி தோய்வென்ன இன்னா செய்யணும் புனரின் வெகுளாமை நன்றுனாரு. அப்படின்னா கொழுந்து விட்டு எரியக்கூடிய தீயை எடுத்து நம்ம மேலே சூடு வச்சா கூட முடியுமானால் பொறுத்து போங்கன்னாரு. அதாவது ஒரு கூட நெருப்பு எடுத்து உங்கள் தலையில் கொட்டினா கூட நீங்கள் பொறுமையாக போகணுமா? கூட நெருப்பு எடுத்து கொட்டுன வரைக்கும் நான் எங்கேயும் சும்மா இருக்குமா முதல்ல? இல்லை அதை கொட்டுனா நம்ம உடம்பு வெந்து போயிடாதா, தலை வெந்து போயிடாதா? நம்ம அது வரைக்கும் பொறுமையாக இருப்போமா? அப்போ ஏன் இந்த வார்த்தையை கொடுத்தாரு? முடியுமானாலும் ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. அப்போ முடியுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்க போய் தானே அந்த வார்த்தையை கொடுத்துருக்குறாரு. தீயினார் சுட்டப்பன் உள்ளாறு மாறாதே நாவினார் சுட்டப்படுன்னு தெரியும். அப்போ தீயினால் சுட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது ஆறிடும். ஆனால் வார்த்தையால் சுட்டது என்னைக்கு மாறாது. அப்போ அப்படிப்பட்ட சினத்தை தான் நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, மாற்றிக்கொள்ளணும். சினம் கவலை எனுமிரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சு. மனவலிவும் உடல் நலம் அதிநுட்பம் ஆராய்ச்சி குலைந்து போகும். இவ்விரண்டும் இனமும் என்னிடத்தில் எழாமல் தினமும் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி இவ்விரண்டு இனமும் என்னிடம் எழாமல் காப்பேன் என்று பலமுறை கூறி உறுதி கிட்டுங்கிறார். அப்போ ஆசை தடைப்படும் பொழுது சினம், சினத்தை காட்ட முடியாத பொழுது கவலை. அப்போ கவலையினால் உடல் நலம், மனவளம், அறிவு வளம், எல்லா வளமும் கெட்டுட்டு நான் யாருக்காக தான் வாழணும் சொல்லுங்கள்? என்னை நானே கெடுத்துக்கொண்டு நான் யாருக்காக வாழ வேண்டும்? வாழ வேண்டும் என்று எண்ணி வந்ததில்லை, எனினும் மனிதனாக வந்து பிறந்து விட்டோம். வாழ வேண்டும் உலகில் ஆயுளுள்ள மட்டும். வாழ்வோருக்கு சாதகமாய் வாழும் மட்டுங்கிறார். வாழ உள்ளோர் அனைவரும் ஒன்று கூடி வளமாய் ஒரு திட்டம் வகுப்போங்கிறார். அப்போ வாழணும். ஆனால் நிறைய பேர் கோவத்தினால தான் சொன்னாங்களே தன்னைத்தான் காக்கின்னு. எத்தனை பேர் கோவத்தினால ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு ஒரு கணவன் மனைவிங்க கணவன் போகையில் அவர் வந்து லாரியில் டிரைவராக இருக்கிறாருங்க. போகையில் சொல்லாமல் போயிட்டார். உடனே மனைவி கோபம் வந்து போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. எது கோவப்படுறதில்ல. இந்த சித்தி சீரியல் வந்தப்போ மாமனார் வந்து நியூஸ் பார்க்கணுங்கிறாரு, மருமகள் சித்தி சீரியல் பார்க்கணுங்கிறாங்க. பார்க்க விடலின்னு மருமகள் போய் இது பண்ணிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ சன நேரம் கோவத்தில் இதை தான் தன்னைத்தான் காக்கின்னு காவாக்கால் தண்ணியே கொள்ளுன்னு சொன்னாங்க. இப்போ சரி இழந்தாச்சு, உயிரியே இழந்துட்டாங்க, மறுபடியும் பிறவி வராமல் இருக்குமா? இப்போ செய்த பாவத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி எத்தனை கொண்டு வந்ததே வினைப்பதிவே தேகமும் கண்டாயின்னு. அப்போ என்னுடைய வினைப்பதிவை நான் வந்து இந்த தேகத்திலிருந்து போக்கிக்கணுமா இல்லையா? அப்போ மீண்டும் மீண்டும் நான் சினப்பட்டு என்னுடைய தேகத்தை அழித்து கொண்டு நான் மீண்டும் மறுபடியும் தேகத்தை எடுத்து நான் மீண்டும் பதிவை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அர்ஜுனன் காண்டிபத்தை நழுவ விடும்போது கிருஷ்ணர் பாடுறாரு, மானிடத்தை கொள்வாய்
அப்படின்னா நான் வந்து மேனியை கொள்வாயின்னு சொன்னால் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஐயோ என்னுடைய உறவுகள் நிற்கிறாங்க, நான் எப்படி கொள்வேன்னு. நீ கொள்வது வந்து வெறும் மேனியை மட்டும்தான், ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. இந்த மேனி மட்டும்தான் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்துக்கிட்டே இருக்கும். நீ கொல்லலைன்னா கூட இந்த மேனியானது ஏதோ ஒரு வடிவத்தில் அது என்ன ஆயிரும், அழிஞ்சு தான் போயிருங்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த தேகம் என்னைக்குனாலும் சிதைக்கு தான். சிதைனா நெருப்பு இல்லைங்களா, சிந்தாவஸ்தை சிதாவஸ்தைன்னு இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த அவஸ்தையெல்லாம் இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான். உயிர் போயிடுச்சுன்னா அந்த உயிருக்கு உண்டான பதிவுக்கேற்ப அது என்ன பண்ணிட்டு இருக்குங்க, மறுபடியும் தேகத்தை தான் தேடிட்டு இருக்கும். அப்போ தேகத்துக்கு உண்டான பதிவையும் நான் போக்கணுமா இல்லைங்களா? அப்போ நான் தேகத்துக்கு உண்டான பதிவையே போக்கலின்னா மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால யாருக்காவது நன்மை இருக்கான்னா கிடையாது. யாருக்காவது ஆசை இருக்கா பிறவி எடுக்கணுன்ட்டு? யாருக்கெல்லாம் ஆசை இருக்குதுங்க? சுட்டு போட்டாலும் எனக்கு பிறவி வேண்டாங்கிறாங்க. சரி, பிறவி வேண்டான்னு நினைக்கிறோம், அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோமா? காலையில் இப்போ ஒரு அம்மா கூப்பிட்டு கேட்டாங்க, கர்மாவை அனுபவிக்க பிறந்தவர்கள் ஆண்கள் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. அதாவது குழந்தைங்க பிறக்கிறாங்க இல்லைங்களா, ஆண் குழந்தைகளுக்கு தான் அந்த கர்மா போய் சேருங்கிறாங்க. இந்த கேள்வி சரியா? 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க, ஒரு ஆண் ஒன்று ஒரு பெண் ஒன்று பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பெற்றோர்களுடைய கர்மா அந்த ஆணுக்கு மட்டும்தான் போய் சேருமா, பெண்ணுக்கு போய் சேராதான்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி சரியா? இதை எதை வச்சு சொல்லியிருப்பாங்க? ஆண்களுக்கு தான் அந்த கர்மா போய் சேருதுங்கிறாங்க. அப்போ பெண்களுக்கு வராதா? வரும். ஆனால் ஏன் அப்படி சொன்னாங்க? ஓ, சொத்து போகிறதுனால கர்மா அவங்களுக்கு போகுது. சரி, நான் அதுக்கு என்ன ஆன்சர் சொன்னேன், இது சரியா தவறான்னு எனக்கு தெரியாது. நான் என்னோடய இதில் திங்க் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா, அந்த காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்குமே பெற்றோர்கள் இறந்தாங்கன்னா அவங்களுக்கு காரியம் செய்கிறது யார்? ஆண்கள். அப்போ கொல்லி வைக்கிறாங்களா இல்லையா? அப்போ அந்த தகுதி யாருக்கு இருக்குது? ஆண்களுக்கு தான் இருக்குது. அவங்களுடைய கர்மாவை போக்குறாங்களா இல்லையா? அதனால தான் அந்த கர்மா ஆண்களுக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஆண் கிடையாது, பெண் கிடையாது. இப்போ யார் வேணாலும் கொல்லி வைக்கிறாங்க. ஆண் குழந்தை இல்லாத வீட்டில் பெண் குழந்தை தான் வைக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்டது, ஒரு பேராசிரியர் தான் 2 பேர் பேசிக்கிறோம். அப்போ நான் சொன்னேன், எங்கள் வீட்டில் எல்லாமே பெண்கள் தான், அப்போ ஆண்கள் இல்லை. அப்போ ஆண்கள் இல்லாதனால எங்களுக்கு கர்மா இல்லையா? சொல்லுங்கள். எங்கள் அப்பா அம்மாவுடைய கர்மா எங்களுக்கு வந்திருக்குமா வந்திருக்காதா? ஆண்கள் இல்லைங்கிறதுக்காக அந்த கர்மாவை டோட்டலாக டெலீட் பண்ணியிருப்பாரா? வாட்ஸ்அப்பா டெலீட் பண்ணுறதுக்கு? யோசிச்சு பாருங்க. அப்போ யாருக்காக இருந்தாலும் அது போய் சேரும். அதில் வந்து முன்ன பின்ன இருக்குது. எப்படின்னா அவங்கவுங்களுடைய சுய கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அதை அடையும். அவ்வளோதான் மெயின் கான்செப்ட். இந்த ஆண்கள் கொல்லி வைக்கிறாங்க அப்படிங்கிறக்காக அது வந்து ஆண்களுக்கு தான் அந்த கர்மான்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த கர்மாவை அவங்க போக்குறாங்க இல்லையா, அதனால் சொல்லியிருப்பாங்களே தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் இருக்காது. ஒருவேளை எனக்கு தெரியாமையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட்டேன். நீங்களும் அதை சிந்திச்சு பாருங்கள், ஏன் ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த கர்மா? ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி சொத்து போகுது, சொத்து போகிற மாதிரி பாவ புண்ணியமும் அவங்களுக்கு போய் சேருனா, அப்போ புண்ணியம் போச்சுன்னா கர்மான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா? புண்ணிய கர்மான்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? கர்மான்னு சொன்னாலே = பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த சினத்தினால நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் என்னென்னா, நம்மளுடைய சந்தோஷத்தை முதல்ல இழக்கிறோம், மன அமைதியை இழக்கிறோம், அடுத்து உடல் நலத்தை இழக்கிறோம். மன அமைதி இழந்துச்சுனாலே உடல் நலம் தன்னால் கண்டிப்பாக. நீங்கள் கோவப்படும் பொழுது நீங்கள் நல்லா நம்ம உடம்பையும் மனசையும் கவனித்து பாருங்கள், அந்த உள்ளுக்குள்ளே ஒரு சர்க்குலேஷன் அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கும். அப்போ மனம் எனும் புதினமது ஜீவகந்தாலே தான் மனித உணர்வில் அது புலனுணர்வில் அறிவு கொண்டு 1 முதல் 14 40 வரைக்கும் போகுங்கிறாங்க. ஆக்கினி துரியத்தில் தான் ஆல்ஃபா நிலைக்கு வருதுங்கிறாங்க 13-8. அப்போ நமக்கு வந்து மன அலைச்சூழல் மாறுறது நல்லா தெரியுது. கோவப்படும் பொழுது என்னுடைய மனம் வந்து கண்டிப்பாக என்ன ஆயிடுதுங்க, எகிரிடுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மன அமைதியாகும்போது அந்த வேரியேஷன் பார்த்திங்கன்னா
அட கடவுளே, இது நமக்கு தேவையா? வடிவேல் சொன்ன இது உனக்கு தேவையா? ஆனால் நமக்கு அது தேவையாக இருக்குது. ஏன்னா அது நமக்கு என்னமோ ஒரு வில் பவர் மாதிரி அதை நினச்சிக்கிறோம். கோவப்படுறது, வார்த்தைகளை கொட்டுறது, தகாத வார்த்தைகளால் மனசை காயப்படுத்துறது, இதெல்லாம் நமக்கு ஒரு வில் பவர். அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோங்க, அதை பிரதிபலிக்கிறோம். பிரதிபலித்ததுக்கப்புறம் யோசித்து பார்க்கும் பொழுது அதனால் ஒரு பயனும் கிடையாது. நோ யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான். சரி, இவ்வளோ கேட்டுட்டோம்ல, எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? போன புதன்கிழமை இந்த தலைப்பில் தான் பேசினேன் வேற ஒரு மன்றத்தில். ஒரு 4 நாள் கடைப்பிடிச்சது, 5ஆவது நாள் மறுபடியும் சறுக்கி விட்டுருச்சு. அப்போ இன்றைக்கி பேசிட்டு போனால் இன்னும் 2 நாளைக்கு தாங்கும். மறுபடியும் சூழ்நிலை வந்துச்சுன்னா மாறிடும். அப்போ சூழ்நிலை வந்தும் நாம் அதை மறக்காமல் ஞாபகமாக பொறுமையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சினத்தை தவிர்த்துட்டோன்னு அர்த்தம். சூழ்நிலை வந்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம காட்டினோம்னா நம்ம இன்னும் தவிர்க்கவில்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணாலும் வரட்டுங்க, நாம் அமைதியாக இருந்து பார்த்தோம்னா அது நல்லா தான் இருக்குது. ஆனால் நமக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. நல்ல கோவப்படுறக்கூடிய சூழ்நிலை வருது, ஆனால் நான் வந்து அதை காட்டலை, நான் அமைதியாக இருந்துட்டேன். அதனால் சிக்கல் இல்லாமல் முடிஞ்சிருச்சு. என் உடம்பும் நல்லா இருக்குது, என் மனசும் நல்லா இருக்குது. இதை நம்ம அனுபவிச்சிருப்போம். ஆனால் அதை நம்ம திருப்பவும் அதே செயலுக்கு கொண்டு வரமானா அங்கே தான் கிடையாது. தோற்று போயிடுறோம். நிறைய இடங்களில் தோற்று போயிடுறோம். அப்புறம் தோற்று போயிட்டு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோங்க, திரும்ப திரும்ப வேதாள முருங்கமரம் ஏறின கதை தான். அப்போ எல்லாருக்குமே தெரியும் பொறுமைங்கிறது ஒரு மிகப்பெரிய அணிகலன். சரி, தியானம் செய்கிறோம். அதுலேயே துரியம் கொடுக்கும்போதே சொன்னாங்க, நயன தீட்சை கொடுக்கும்போதே, இன்று முதல் பார்க்கும் மக்கள் எல்லோரும் நல்லோராகட்டும் சொன்னோமா இல்லையா? எப்போ துரியம் எடுத்தோம்? ஐயோ, அது எப்போன்னு எனக்கே தெரியலங்க. 28 வருஷம் ஆச்சுட்டு சொல்லிவிட்டாங்க. அப்போ 28 வருஷத்துக்கு முன்னாடி துரியம் எடுத்தால் தான் இங்கே வந்து உட்காந்துருக்க முடியும். அப்போ 28 வருஷத்துக்கு முன்னாடியே பார்க்கும் மக்கள் எல்லோரும் நல்லோராகட்டாங்கனாங்க. அப்போ எல்லோரும் நல்லவர் தானே? ஏன் நல்லவங்களாக இருந்தால் நமக்கே கோபம் வரணும்? அப்போ நம்மளுடைய கண் பார்வையில் அவங்க கெட்டவங்க, நம்மளுடைய கண் பார்வையில் அவங்க என் பேச்சை கேட்காதவங்க. அப்போ இதெல்லாம் வேறுபடுத்தி பார்த்து பிரித்து மேய்ஞ்சிடணும். ஓட்டு வீடு கட்டுறதுக்கு ஓடு மேயிறாங்க இல்லையா, அது மாதிரி மேய்ஞ்சி பிரித்து மேய்ஞ்சோம் அப்படின்னா தான் மனது வந்து எப்படி ஒரு உலைக்களமாக உள்ளுக்குள்ளே சுழன்று இயங்கி கொண்டிருக்கிறதுங்கிறது தெரியும். அப்போ அதிலிருந்து நான் விடுபட்டு அப்படியே என்ன சொல்கிறது, மனதினுடைய அலைச்சூழல் அப்படியே டெல்டா நிலைக்கு கொண்டு வரணும். டெல்டா நிலைக்கு கொண்டு வரலைனாலும் பரவாயில்லைங்க, ஆல்ஃபா நிலையில் இருந்தால் கூட போதும். 14 டு சாமி அப்படியே கீழே இறங்கி சொல்கிறாங்க, 13 டு 8 அந்த நிலையில் இருந்தால் கூட தகாத வார்த்தைகள் வர்றதில்லை, கோபம் வர்றதில்லை. இதை எத்தனை பேர் நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்திருப்போம்? தியானம் பண்ணும்போது அமைதியாக இருக்கிறது முக்கியம் அல்ல. லௌகீக விஷயங்களில் நபர்களோடையோ பொருள்களோடையோ தொடர்பு கொள்ளும் பொழுது என்னுடைய மனம் ஆக்கி நிலையே இருக்கிறது, ஆல்ஃபா நிலையில் இருக்குது அப்படின்னா தான் என்ன பண்ண முடியுங்க, மனம் பக்குவப்பட்ட நிலை. அப்போ 60 என்னங்க, சினம், திருமுருகாற்றுப்படை, பொருநாற்றுப்படை, சிறுபானாற்றுமுடை, பெரும்பானாற்றுமுடைன்னு ஏதோ படைகள் இருக்குது. ஒன்றும் வேண்டாம், இது கந்த சஷ்டி விழா எதுக்கு கொண்டாடுறாங்க? சூரசம்ஹாரம் முடிஞ்சு முருகன் கோபமாக இருக்கிறான்னு தணிக்கிறதுக்காக தானே என்ன பண்ணுறாங்க, 60 சினம், அறியாத சிறுவனானி, ஓடிவா என்னுடன் கூட்டிச் செல்வேன் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு ஔவையார் பாடுறாரு. சுவாமிஜி சொல்கிறார், வாங்க என் கூட வாங்க, என் கூட வாங்க, சினத்தை தவிர்த்தரலாம், எனக்கு குரு காணிக்கை கொடுங்க. கேட்டாரா இல்லையா? என்ன கேட்டாருங்க? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 6 தீய குணங்களையும் காணிக்கையாக கொடுத்துட்டு இப்படி யாருங்க கேட்பாங்க? பேராசை, சினம், கடும்பற்று, முறையிட்ட வாழ்க்கை வச்சு, உயிர்தாழ்வு மனப்பான்மை, வஞ்சங்கிற 6 தீய குணங்களையும் எனக்கு காணிக்கையாக கொடுத்துட்டு நீங்கள் வேதாத்திரியாக போங்கன்னாரு.
வேதாத்திரி விழுதுகளாக இருந்து கொண்டு நாம் இன்னும் என்ன பண்ணலைங்க, நம்மை நாம் செதுக்கவில்லை. சுட சுட பொன் மிளிரும். அப்போ சினத்தை விட வேண்டும். எல்லாத்துக்கும் எதிரி சினம் நமக்கு நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் தெரியாதவங்களாம் கிடையாது இல்லைங்களா? அப்போ சினத்தை விடணுமா வேண்டாமா? சரி, இப்போ தியானம் செஞ்சோன்னு சொன்னேன். துரியாதீத தவம், துரியத்துக்கே அந்த ஒரு வார்த்தை கொடுத்தாங்க. துரியாதீத தவம் எடுத்துக்கிட்டு நாம் இன்னும் சினத்தை விடாமல் அவங்கள பொறுமையாக கடைப்பிடிக்காமல் மன்னிக்காமல் இருந்தோம் அப்படின்னா அந்த தியானத்தினால பயனில்லை. இன்னா செய்தார்க்கும் இனிவை செய்யாக்கால் என்ன பயத்தோ சால்புங்கிறார். அப்போ நீ தியானம் செஞ்சும் நீ மன்னிக்கக்கூடிய மனப்பாங்கு இல்லை அப்படின்னு சொன்னால் உன்னுடைய தியானத்தினால எந்த விதமான நன்மையும் கிடையாதுங்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோங்க, தியானங்கிற மேற்பொருவை எடுத்துக்கிட்டு சினத்தையை நல்லா வெளியில் காட்டிக்கிட்டு நாம் நான் தியானம் செய்கிறேன், உடற்பயிற்சி செய்கிறேன், காயக்கல்பம் செய்கிறேன், கவலைப்படுறோமா? அதெல்லாம் நல்லாவே வருதுங்க. ஏன்னா தியானம் செய்ய முடியலன்னா கவலை வருது. ஐயோ இன்றைக்கி தியானம் செய்ய முடியல, டென்ஷன் போகிறதுக்கு தான் தியானம் செய்கிறோம். ஆனால் இப்போ தியானம் செய்யணுமேனு ஒரு டென்ஷன் வருது இல்லையா? அப்போ சினத்தை தவிர்க்கறதுக்கு ஒரு சினம் வருது. இது எந்நேரம் மாதிரி சினம் தவித்தல் அவளுக்கு பார்த்தா தெரியும். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தெரியும்னு சொல்கிறாங்க இல்லையா? பாரு, சும்மா மேடை ஏறி மைக் கிடச்சது நீ பாட்டுக்கு பேசிட்டு போகாதுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிரிச்சுட்டாங்க பாருங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு சாதகமாங்க, சுத்தமாக வராது. இதெல்லாம் இங்கே மண்டத்தில் 4 பேர் ஜம்காலத்தை போட்டு உட்காந்து கேட்கறதுக்கு தாங்க லைக்கு. செருப்பை போட்டோன்னே வீட்டுக்கு போனால் தெரியும் சினமாவது கவலையாது அப்படின்ட்டு. ஸோ எல்லாவற்றுக்கும் சாமி சொல்கிறாங்க தீர்வு இருக்கிறது. அப்போ அந்த தீர்வை சரியாக கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பதிவுகள் போகுங்க. சினத்தை குறைக்க நம்மளுடைய பதிவுகள் போகும். எப்படிங்க போகுது, எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒன்றும் வேண்டாம், 10 கோபம் வர இடத்துல உங்களுக்கு ஒரு கோபம் போச்சுனாலும் இப்போ உங்களுக்கு ஒரு பதிவு கழிஞ்சுதா இல்லையா? அப்போ 10 கோபம் வர இடத்துல ஒரு கோபம் குறைஞ்சதுன்னா கூட யார் ஜெயிச்சா? நம்ம தானே ஜெயித்தோம். இப்போ அப்படி ஒன்றுனா குறைச்சிக்கிட்டே வந்தால் நில் பேலன்ஸ் ஆயிடுமா இல்லைங்களா? அப்போ நில் ஆயிடுச்சுன்னா யாருக்கு நன்மை? அடுத்த தலைமுறைக்கு நன்மை. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது. இப்போ நம்ம விதைக்கிறோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம இன்றைக்கே நான் இந்த பிரிவிலேயே சினத்தை எல்லாம் விட்டுட்டு நான் சாந்தாமணியாட்டம் அமைதியெல்லாம் என்னால் இருக்க முடியாதுங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறோம். சரி வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் எடுப்போம். எடுக்க என்னங்க, இன்றைக்கி விதைச்சது நாளைக்கு முளைக்குமா முளைக்காமல் போயிடுமா? முளைக்கும். அதுக்கு யார் பயனடைகிறாங்களோ கண்டிப்பாக பயனடைவார். அதுக்காக என்னால் எவ்வளோ பயிற்சி எடுத்தாலும் என்னால் சினப்படாமல் இருக்க முடியலைங்க அப்படின்ட்டு விட்டுறக்கூடாது. பயிற்சி மறுபடியும் எடுத்துக்கிட்டே இருக்கணும். சுவாமி ஒரு தடவை கொடுத்துட்டாங்க, நாம் முயற்சி எடுக்கணும். பயிற்சி முயற்சி சொல்லுங்க. வெரி குட், ஞாபகமாக வச்சுட்டாங்க. பயிற்சி முயற்சி தேர்ச்சி. பயிற்சி கொடுத்துட்டாங்க, முயற்சி எடுத்தோம்னா தேர்ச்சி அடைவோம். தேர்ச்சி அடைஞ்சோன்னா விட்டுருவோம். இப்போ நிறைய பேர் மன்றத்துக்கு அப்படி தானே வர்றாங்க. உடற்பயிற்சியாக எடுத்துக்கிட்டேங்க, 13 நாள் கிளாஸ் எடுத்துக்கிட்டேன், அகத்தாய்வை எடுத்துக்கிட்டேன், பிரம்மஞான பயிற்சியாக எடுத்துக்கிட்டேன், ஆசிரியர் பயிற்சி முடிச்சுட்டேங்க, விட்டுருவாங்க. ஆனால் சுவாமி என்ன சொல்கிறாங்க, சத் சங்கத்தோட தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் அது என்ன பண்ணுவீங்க, அது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருந்தால் தான் கொஞ்சமாவது நம்மளுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய களங்கம் குறையும். ஏன்னா ஆன்மாவுக்கு அழிவில்லைன்ட்டாங்க, இந்த தேகத்துக்கு தான் அழிவு. அப்போ ஆன்மா களங்கத்தோடு இருக்குதா களங்கம் இல்லாமல் இருக்கான்னு எப்படி தெரியும்? பிறவி வச்சு தானே சொல்கிறோம். அப்போ பிறவி வேண்டான்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? அப்போ அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும்ல. அப்போ சுவாமி நமக்கு அழகாக கொடுத்துருக்காங்க, துரியாதீதம் செய்தால் அரும் பிறவி தொடர்ன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ துரியாதீதம் செய்து நம்மளுடைய பிறவி தொடரே என்ன பண்ணணுங்க, கட் பண்ணணும். அப்போ என்னுடைய மூலம் எதுவோ அந்த மூலத்தோடு நான் போய் ஒன்றணும். ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகுன்னு சொன்னார். அப்போ நமக்கு எது தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு தான் இந்த பிறவி எடுத்து வந்திருக்கிறோமே தவிர மற்றவர்களிடம் கோபத்தை காட்டி வெறுப்பை சம்பாதித்து என்னையும் கெடுத்து மற்றவர்களையும் கெடுப்பதற்காக ஞான் வரவில்லை. அப்போ தன்னறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. அப்போ நாம் தான் என்ன பண்ணிக்கணுங்க,
எங்கள் வீட்டுக்காரர் கோவிச்சுக்கிறாரு, என் பிள்ளைங்க கோவிச்சுக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கோவிச்சுக்கிறாங்கங்கிறதெல்லாம் நமக்கு பெருசு இல்லை. நான் யார் இடத்துலையும் கோபத்தை காட்டாமல் இருக்கிறேன், நான் அமைதியாக இருக்கிறேன் என்ற கருத்தை மனதில் கொண்டால்தான் ஆறுவது சினம், மாறுவது மனம், சேருவது இனம், ஏறுவது குணம் அப்படிங்கிறதுல பயிற்சி, முயற்சி, தேர்ச்சி, தொடர்ச்சி என்று சொல்லி இந்த சிந்தனை வருந்த திரும்ப திரும்ப நம்ம ரீகால் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வருமே தவிர இன்றைக்கி கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போனால் வராது. ஒரு விஷயத்தை காதில் வாங்குகிறோம் அப்படின்னா வேலை செய்யும் போதெல்லாம் அதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தால் தான் நமக்கு அது கைவல்யமாகும் என்று கூறி இந்த நல்லதொரு தலைப்பை சிந்திக்க கொடுத்த எல்லாம் வல்ல இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் பொறுப்பாசிரியருக்கும் இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியில் கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சுய சிந்தனை. வாழ்க வளமுடன். நமக்கு வந்து இன்றைக்கி சிந்தனை உரை வந்து ஒரு வாழ்க்கை சிந்தனை உரையாக வந்து பரிபூர்ணமாக சொன்னாங்க. முதல்லையே வந்து நம்மளுக்கு வந்து வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வந்து சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற பயிற்சியை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ படித்தவங்களுக்கெல்லாம் இதை பற்றி நல்லா தெரியும். அதனால் வந்து அம்மா இன்றைக்கி வந்து ஆத்திச்சூடியிலிருந்து எடுத்திருக்காங்க. ஆத்திச்சூடியிலிருந்து அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அப்படிங்கிற தலைப்பில் தான் எடுத்திருக்காங்க. அந்த சினத்தை எப்படி ஆற்றுவது அப்படிங்கிறத வந்து நம்ம வேதாத்திரத்தை வச்சு அம்மா வந்து ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அது வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அது உள்ளடங்கி இருக்கிறதுனால நம்ம வந்து அவ்வை பாட்டி சொன்ன ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஏன்னா வாழ்க்கையில் குழந்தைகிட்ட நம்ம எப்படி அன்பாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு நிமிட கதை சொல்கிறேன். என்னென்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தையோட அப்பா வந்து கார் வாங்குறாரு. கார் வாங்கின உடனே அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப ஆசை அந்த காரில் உட்காரணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது உட்கார்ந்தா நீ அதை உதைக்காத, இதை பண்ணாத, அதை செய்யாத அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அந்த குழந்தை வந்து சரி என்ன அப்பா இப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை குழந்தை என்ன பண்ணோம் அறியாமல் அது வந்து அந்த ஒரு கம்பி எடுத்து அது கிறுக்கி போடும். ஒரு கம்பி எடுத்து கிறுக்கிறோம். அதை வந்து அவங்க அப்பா பார்த்துடுவார். பார்த்தோன்னே வந்து அப்படியே வந்து அந்த குழந்தைய வந்து ரொம்ப அடிச்சிருவார். அடிச்சுட்டு அவங்க அப்பா வந்து இந்த குழந்தைய எப்போ பார்த்தாலும் நமக்கு கிறுக்கி போடுன்னு சொல்லிவிட்டு அந்த மனசுக்குள்ளேயே அது பதிவு பண்ணுறாரு. அப்புறம் ஒரு நாள் எங்கேயோ கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கடைக்கு கூட்டிகிட்டு போன பின்னாடி அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீ வந்து இந்த காரை நீ வந்து பார்த்து நின்றுக்கோ, யாராவது கிறுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு அந்த புள்ள வந்து சரி நான் பார்த்துக்கிறேங்க அப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் அவர் வந்து என்ன அந்த கடையிலிருந்து நின்று பார்க்குறாரு, இந்த புள்ள ஏதாவது செய்யுதான்னு. ஏன்னா அவர் வந்து என்னென்னா அந்த புள்ள பேரில் நெகட்டிவ் தாட்ஸ் தான் வச்சுருக்காரு. ஏதாவது கிறுக்கி போடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த புள்ள என்ன பண்ணுது, அவங்க அப்பா செஞ்சதை அப்போவே குழந்தை மறந்துடுது. ஆனால் பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது செய்த தவறை வந்து எப்பவுமே அவங்க அப்பா வந்து மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் ஆனால் வந்து அவர் கடையிலேருந்து பார்க்குற போது அந்த காருக்கு பக்கத்தில் ஒரு சாக் பீஸோ ஏதோ ஒன்று கிடந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு அந்த காரை வந்து அந்த கார் மேலே வந்து அவங்க எழுதுது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுது. அப்போ எழுதுகிற போது என்னமோ கிறுக்கிறாளாட்டிருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அங்கிருந்து வந்து மறுபடியும் வந்து ரொம்ப அடிச்சு போட்டாப்புல. அப்புறம் மறுபடியும் சரி வீட்டுக்கு கார் எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது எப்படி கிறுக்கிருக்கான்னு பார்க்கும்போது ஐ லவ் யூ அப்படின்னு எழுதிக்கும் போது அப்புறம் அவங்க அப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம தான் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு தவறு குழந்தைகள் செஞ்சால் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம சினத்தை வந்து நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்ததுனால தான் இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு இருந்திருக்கோம். ஆனால் வந்து நாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்து அவர் வந்து கொஞ்சம் தெளிவாகிட்டாராம். இந்த கதை வந்து சின்னதாக ஒரு ஆத்திச்சூடியில் நான் படித்தேன். அதை வந்து நான் சொல்லிட்டேன். வாழ்க வளமுடன். அம்மா வந்து சிறப்பாக வந்து நம்மளுக்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க. அவங்கள வாழ்த்திடலாம். சிறப்பாக சிந்தனையுரை கொடுத்த பரிபூர்ணம் அம்மா அவர்கள் வாழ்வில் எல்லா வளமும் நிறைவும் பெற, அவர்கள் தொண்டு சிறக்க, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
இதற்காக அருள்நிதி MP ராதா அவர்கள் அறங்காவலர். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இப்போ நம்ம பவானி அறிவித்திருக்கோயிலில் வாரம் நம்மளுக்கு சிறப்பு சிந்தனை விருந்து நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி இந்த வாரமும் நம்ம மன்றத்தில் சிந்தனை விருந்து நடைபெற்றிருக்கு. அதில் நம்மளுக்காக தொகுத்து வழங்கிய எம் ஸ்லோச்சனம்மா அவர்கள் பவானி அறிவித்திருக்கோயில் சார்பாக நன்றியையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கிறோம். இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய திருமதி அம்மா அவர்கள் பவானி அறிவித்திருக்கோயிலின் சார்பாக நன்றியையும் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். சாந்தி தவம் நடத்தி கொடுத்த சங்கீதம்மா அவர்களுக்கு பவானி அறிவித்திருக்கோயிலின் சார்பாக நன்றியினையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வரவேற்புரை நல்கிய அபிராமி அம்மா அவர்களுக்கு பவானி அறிவித்திருக்கோயிலின் சார்பாக நன்றியினையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு சிந்தனை விருந்து அளித்த பரிபூரண அம்மா அவர்களுக்கு பவானி அறிவித்திருக்கோயிலின் சார்பாக நன்றியினையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து அறிவிப்பு வழங்க இருக்கும் பூபாலன் அவர்களுக்கும் பவானி அறிவித்திருக்கோயில் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வாழ்க வளமுடன் என தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வில் பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க